நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சாப்பிடாம இருந்தேன் 300 நாள். இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, இப்ப எல்லாத்துக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, நான் சாப்பிடாம வாழணும், உணவை குறைச்சிக்கிட்டு வாழணும். எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த இறைவரை அடையணும்னா உணவு இல்லாமல் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு புரிதல். யாருமே இங்க உணவு இல்லாமல் வாழுங்கள் சொல்லவே கிடையாது. வாழ்வியல இந்த கிருஷ்ணாத்மா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அலைபேசியில கூப்பிட்டு கேட்கும் போது, நேர்ல பார்க்கும்போது, நானும் உணவு இல்லாமல் வாழ்றேன், நிறைய பிரச்சனை ஆகி போச்சு, உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இப்படின்னு வரும்பொழுது அப்ப நம்ம வாழ்வியலை பத்தி அவங்களுக்கு சொல்லும் போது ஒரு நிவாரணம் கிடைக்குது. இது படிப்படியாக தான் ஒவ்வொரு நிலையும் நம்ம அடையணுமே தவிர, வெறுமனே உணவு இல்லாமல் வாழ்ந்துட்டால் அந்த இறைநிலை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுல கற்பனை. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சது, ஓ, சாப்பிடாம இருந்தா நம்மளும் என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சிருவோம். இப்ப நீங்க யோகம் முக்கியம், சாப்பாட்டை நிறுத்தணும், காடுகள்ல போய் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா, ஏன் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கலாம்ல, ஏப்பா எல்லாமே குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்கப்பா, யோக வாழ்க்கைக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதான் காட்டை பிடிங்கன்னா காலை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? ஏற்றி இறக்கி இருகால காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவான், எமனவே எட்டி உதைக்கலாம் அப்படின்றாங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சில பல காலங்களாகவே சித்தர்கள், வாழும் மகான்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல தவயோகிகள், இந்த பரம்பொருளை நோக்கி பயணப்படக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய சக ஆத்மாக்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், இவங்களை எல்லாருமே மக்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக ஒரு அற்புதமான மனிதர் கிருஷ்ணாத்மா அவர்களை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா. ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு அற்புதமே நிகழ்த்தினார் அப்படின்னே சொல்ல முடியும். என்ன பண்ணார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்களுக்கு மேலே உணவே இல்லாமல் வாழ்ந்து உயிரோடு இருந்து காமிச்சு அற்புதம் நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் கிருஷ்ணாத்மா அவர்கள், கோயம்புத்தூரை சார்ந்தவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சந்தித்து எப்படி இதை பண்ணார், இதற்கு பின்னாடி இருந்த அறிவியல் என்ன, இப்படி நம்ம எல்லாருமே பண்ண முடியுமா, இப்படி பண்ணுறது அவசியம் தானா, உணவில்லாமல் வாழ்வது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனிதர்கள் ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய கூற்று என்ன, எவ்வளவுக்கு எவ்வளோ மனிதன் தன்னுடைய உணவை குறைத்து கொள்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய கூற்று. ஆனால் இப்போ அது கலிகாலத்துக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. சரி, ஓகே, அப்படி செட் ஆகிற மாதிரி இருந்தால், இப்போ சாப்பாடு குறையிற மாதிரி இருந்தால் நிலப்பிராணன், நீர் பிராணன், ஆகாய பிராணன், இந்த மாதிரி நெருப்பு பிராணன், இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்லேயும் பிராணசக்தி இருக்கும்போது நிலப்பிராணன் என்பது தான் உணவு. ஸோ அந்த உணவை நம்ம கட் பண்ணும்போது எல்லாருமே அந்த அமிர்தத்தை உண்டு வாழக்கூடிய அளவுக்கு அந்த உச்சகட்ட நிலைக்கு போக முடியுமா? அப்படி எல்லாராலையும் போக முடியும் அப்படின்னா, இப்போ சாப்பாடு சாப்பிட்றத எல்லாருமே விட்டுட்டாங்கன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடாதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கேள்விகளோட தான் நம்ம கிருஷ்ணாத்மா அவர்களை சந்திக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம். அந்த வகையில் அவர் கொடுத்த சில பல விளக்கங்கள் உண்மையாகவே அவருக்கு அசரீரியாக வந்த சில தகவல்களும் சரி, அவருடைய சொந்த அனுபவத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களும் சரி, இதையெல்லாம் கடந்து ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா, சாப்பாடு இல்லாம வாழ முடியும்னு சொல்றதை விட சாப்பாடு இல்லாம வாழ்ந்து காமிச்சிட்டு மறுபடியும் சாப்பாடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சித்தர்கள் இவருக்கு உணர்த்தின விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பேச போறோம். ஸோ இந்த விஷயம் பல பேருக்கு நிச்சயமாக கிறிஸ்டல் கிளியரா அவங்களோட வாழ்வை நல்ல முறையில் வழிநடத்தி செல்லும் அப்படின்னு நம்புறோம். மெயினா யோக பாதையில் இருக்கக்கூடிய யோகவான்களுக்கு, யோகிகளுக்கு, தவ யோகிகளுக்கு, யோக சாதகர்களுக்கு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம். அப்படி குறையும் போது அவங்க சில பல விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறதுனால அல்சர் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுது. ஸோ இது முழுக்க 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 நம்ம ரொம்ப கிளியரா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ முன்னாடி இருந்த யுகங்கள் போல இன்றைக்கு கிடையாது, கலியுகம் என்பது கிடையாது. முன்னாடி இருந்த சத்தான உணவு போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சத்தான உணவுகள் கிடையாது. அப்ப இந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இல்ல உணவை எடுத்துக்கவே வேண்டாமா, இல்ல உணவை பாதி எடுத்துக்கணுமா, இல்ல உணவு என்பது அவசியம் தானா? யோகிகளுக்கும் சரி, சராசரி மனிதர்களுக்கும் சரி, யோக வாழ்க்கைக்கும் பார்க்க போறோம். இந்த உணவை தாண்டிய சில ரகசியங்களையும் இவரோட வாழ்க்கை முறையில தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இன்னைக்கு கிருஷ்ணாத்மா அவர்கள் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி உங்களுக்கு இந்த பெயர் வந்தது, கிருஷ்ணாத்மா அப்படின்ற பெயர் எதனால? யாருமே இது வரைக்கும் கேட்காத கேள்வி.
எதிர்பார்க்கவே இல்லை. முதல் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ஓகே. இதுவும் நீங்கள் ஒரு கேட்டது போல் வந்து ஒரு எதிர்பாராத, எனக்கு வந்து கிருஷ்ணர் மேலே வந்து தீவிரமான ஈடுபாடு. சரி. கிருஷ்ணர் தான் வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதையவே வந்து பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்த வாழ்வியலாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படியே வாழ்ந்தாச்சு. அதை தவிர வேற ஒன்றும் உலகமே இல்லை அப்படின்றப்ப ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த பெயர் ஞாபகம் வந்தது. அது அப்படியே பேராகவே ஆயிடுச்சு. எனக்கு நானே பேர் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவெல்லாம் கிடையாது. சரி. ஸோ ஒரு நாள் காலை ஒரு 4 மணிக்கு எப்போ எந்திரிக்கிறது போல் எந்திரிக்கும் பொழுது அந்த பெயர் வந்து நினைவுக்கு வந்தது. அதை சொல்லி பார்க்கும்போது நன்றாக இருந்தது. ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லாமே ஆத்மாவாக தான் இருக்கிறோம். உண்மைதான். உண்மை அதுதான். அந்த ஆத்மாவை தவிர வேற ஒன்றும் இல்லை. கிருஷ்ணர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஆத்மாவாகிய நீங்க கிருஷ்ணாத்மாவா மாறிட்டீங்க. அதுவாகவே வந்து தோன்றியது அந்த நினைவுக்கு, அதுவாகவே ஆகிவிட்டது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது நான் கேட்க விரும்பல. கிருஷ்ணாத்மானே இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. முன்னாடி இருந்த பெயரும் அதே பேர் தான், கோகுல கிருஷ்ணன் தான். அதுக்கு பேரும் கோகுல கிருஷ்ணன் தான். முன்னாடி அப்பா அம்மா வச்ச பேரு கோகுல கிருஷ்ணன் தான். டெக்னிக்கா அந்த பேரையும் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? கோயம்புத்தூர் வந்து இப்போதைக்கு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கும் கோயம்புத்தூருக்கும் எந்த ஒரு தொடர்புகளும் கிடையாது. நான் இருப்பது வந்து கரூர் மாவட்டம் தான். கரூர் மாவட்டத்துல தான் இருந்துட்டு இருக்கிறேன். குடும்பம் எல்லாமே அங்கதான் இருந்துட்டு இருக்கிறோம். எதிர்பாராத விதமா இந்த ஒரு 2-3 மாதங்களாகத்தான் இந்த கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியாது. யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது, எது நிரந்தரமும் கிடையாது. என்ன மாற்றத்திற்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது காலம்தான் தீர்மானிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பல தொழில்கள் எல்லாம் செய்து விட்டோம். அதாவது சுய தொழில்கள் நிறைய செய்தாச்சு. ஒரு 12-13 வகையான தொழில்கள் பணிபுரிகிறது. இந்த மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய அந்த மேலாண்மை எல்லா பணிகளையும் செய்து பார்த்துட்டோம். எதுலையுமே வந்து அந்த ஆத்மார்த்தமான வந்து அந்த உணர்வு நமக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் வந்து பொருளாதாரம் சார்ந்ததாகத்தான் இருக்குது, வணிகம் சார்ந்ததாகத்தான் இருக்குது. அப்ப நம்ம ஆத்மார்த்தமான வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் வேணும், இறை உணர்வோடு வாழக்கூடிய வாழ்வியல் வேணும். நம்முடைய பிறப்பு என்பது கடமை. கடமை அப்படின்னா என்ன? அந்த இறைவருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. இந்த அகம் புறம் அப்படிங்கிறது ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்வியலை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது இது வணிகமாக மாறிவிட்ட அந்த வாழ்வியல், பொருளாதாரமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் அப்படின்றது நமக்கு வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அதனால் ஒவ்வொரு தொழில்களாக மாறுதலுக்கு ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொரு தொழில்களிலேயுமே வந்து எல்லாம் பணம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பிரதானமான சூழ்நிலையிலேயே தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டது. அப்ப நமக்கு உணர்வாக ஏற்படக்கூடிய ஒரு தொழில் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது வைர தொழில் சொல்லுவோம் இல்லைங்களா, ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, நவரத்ன கற்கள், இறுதியாக அந்த தொழிலுக்கு தான் வந்தேன். அது ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது. ஏன்னா அதுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட் அதுல வந்து லீகலாகவே நிறுவனமாகவே வந்து நிறுவனமாகவே நடத்தி பண்ணிட்டு இருந்தோம். அந்த பொருட்களை வந்து வாங்கி அதை விற்பனை செய்யறது, வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் வந்து அலுவலகங்கள். அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனா தான் இருந்திருக்கீங்க. கண்டிப்பா. திடீர்னு எப்போ உங்க வாழ்க்கை மாறுச்சு இப்படி ஆன்மீக பாதையில? ஆன்மீகம் அப்படிங்கிறது பிறப்புல இருந்தே வந்ததுதான். ஏன்னா நம்ம ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பின் மூலத்தை அறிந்து அதனோடு ஒன்றுவதுதான் ஆன்மீகம். நம்ம ஆன்மீகம் இங்க வெளியே தேடிட்டு இருக்கோம், வெளியே தேடவே தேவையில்லை. நம்மளோட பிறப்பின் மூலம் என்னவோ அதை உணர்ந்து கொண்டாலே அந்த நிலைக்கு நம்ம வந்து பயணம் அடைந்து விடுவோம். அப்ப அது இயல்பாகவே வந்து இறையருளால வந்து பிறப்பிலேயே வந்து இருந்ததுதான். அந்த வாழ்வியலே எனது தந்தை வந்து வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து சிறு வயது முறை கொண்டே நமக்கு சொல்லி கொடுத்து வந்தாங்க. அந்த ஒழுக்க முறை, வாழ்வியல் இதெல்லாம் அதை அப்படியே கடைபிடித்து வரும் பொழுது, ஆனால் என்ன அப்படின்னா அகம் என்பது அப்ப வந்து தெரியாது, புறம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா சிறு வயது அல்லவா. அப்ப அந்த புற வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வந்து ஆலயங்கள் செல்வது, இது போன்ற பணிகள் தான் இருந்துகிட்டு இருந்தோம். கோயிலாக போறது, இது போல அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அகத்தின் பூர்வமாக உணர்ந்து வாழக்கூடிய வாழ்வியல் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த ஆன்மீக நிலையை நம்ம மேன்மையை ஏற்றும் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல். அந்த பாயிண்ட் தான் எப்ப எக்ஸாக்டா உலக வாழ்க்கையிலிருந்து மெட்டீரியல் லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்டர் ஆகுறீங்க நீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஆல்ரெடி நமக்குள்ள இருப்பதுதான். அந்த அறியாமை விலகி அந்த இருள் தன்மை விலகுனா அந்த நொடி எப்பன்னு கேட்கிறேன். அது சிறு வயதுல இருந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இதுதான் ஆன்மீகம் என்று அறியாத வயதல்லவா. அப்ப நம்ம வாழ்க்கை என்ன? படிக்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் பொழுது இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது உணர்ந்திராத பருவமாக இருந்துருச்சு. இதையெல்லாம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு
இதெல்லாம் வந்து முழுமை கிடையாது, இதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது, இந்த உடல் என்று இருந்தாலும் அழிந்து போயிடும், இந்த உறவுகள் என்று இருந்தாலும் அழிந்து போயிடும், அழியாதது ஒன்று அப்படிங்கிறது அந்த இறை அப்படிங்கிறது ஒன்று. என்னைக்கு அந்த பொறி நமக்குள்ள ஏற்படுதோ அது இயல்பாக இருந்தது, ஆனால் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருந்தது. என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு மேம்பட்ட நிலைக்கு வரும் பொழுதோ அப்ப அதுவாகவே நம்ம ஆயிடணும் அப்படிங்கிறது தான் வாழ்வியல். அற்புதம். திருமணம் ஆயிடுச்சா அவங்களுக்கு? திருமணம் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஒரு தனியார் வங்கியில வந்து பணிபுரிஞ்சிட்டு. குழந்தைகள்? ஒரு குழந்தை இருக்காங்க. ஓகே. எப்படி மேனேஜ் பண்றீங்க ஃபேமிலி லைஃபை? தாரம் என்பது யாருக்கு அன்பு காட்டும் தாய்மை ஆகிறதோ அவரே இந்த உலகத்தின் பாக்கியவான். அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். ஏன் அப்படின்னா திருமணம் என்பது இறைவரால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இருமணம் கலந்தால் திருமணம்னு சொல்றோம். அந்த திருமணமும் ஒருவருக்கு இப்படித்தான் நிகழும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான். இதை நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம இவங்களை பார்த்தோம் அவங்கள பார்த்தோம் பிடிச்சிருந்தது திருமணம் பண்ணிக்கிட்டோம் மனம் ஒத்து வந்தது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க ஏற்கனவே இங்க எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது தான். இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தை பிறக்க போகிறது, இவருக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்கிறார்கள், இவங்க 2 பேத்துக்கும் இந்த குழந்தை தான் பிறக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்போ எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறது. கட்டாயமாக விதிப்படி தான் நடக்குது. அப்ப நமக்கு இங்க வேலையே இல்லையா? நமக்கு இங்க வேலையே இல்லைன்னா அந்த விதியை அறிந்து இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது யார்? அப்ப அந்த பிரபஞ்சம் சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம், இல்ல இறைவர்னு சொல்லலாம். நம்ம வார்த்தைகள் வேணா வேறு வேறாக இருக்கலாம். எல்லாம் அந்த பரம்பொருள் என்கின்ற ஒன்றே ஒன்றுதான். அதனோடு ஒன்றுவதற்குத்தான் அந்த இறைவர் நமக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறார். பரம்பொருள்னா என்னங்க? எது நிலையானதோ எது எல்லாமானதோ அதுதான் பரம்பொருள். அப்ப எது நிலையானது எது அழியாதது? இந்த பிரபஞ்சம் சொல்றோம், இயற்கைன்னு சொல்றோம், காலம் சொல்றோம், இறைவன் சொல்றோம், பேராற்றல் சொல்றோம், ஒரு சக்தின்னு சொல்றோம், அதுதான் படைப்பின் மூலம்னு சொல்றோம். அது என்னைக்குமே அழியாதது அல்லவா? அழியாமல் இருக்கக்கூடிய பொருளை பரம்பொருள் என்று நம்ம சொல்லலாம். அது எந்த வார்த்தைகள் வேண்டாம்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஜீசஸ் சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், வார்த்தைகள் வேறு. ஆனால் அதனுடைய தன்மைங்கிறது என்னைக்குமே மாறாதது, அது அழியாதது. அப்ப அதுக்காகத்தான் அந்த இறைவர் நமக்கு அந்த 6 அறிவை கொடுத்திருக்கிறாங்க. அற்புதம். இப்ப விதிப்படிதான் வாழ்றோம், நமக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னா விலங்குகளும் விதிப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுவும் எதுவுமே செய்யலாம். ஏன்னா அதற்குத்தான் இறைவர் நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு குறைவான அறிவு இருக்கிறது. இந்த 6 அறிவிலிருந்து மேற்கொண்டு வாழ்வியலை வாழ்ந்து அந்த மேற்கொண்டு 6, 7, 8, 9 பல அறிவுகள் எல்லாம் இருக்குது. அந்த அறிவுகள் கடந்து அந்த இறையோடு நம்ம ஒன்றிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கை. அதுக்குத்தான் இந்த விதிங்கிறதையே வந்து நம்ம அறியணும். எதனால் மதியால விதியை அறிந்து விதியை ஒருபோதும் வெல்ல முடியாது. விதியை மதியால் அறிந்து அந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து அந்த படைக்கப்பட்ட அந்த இறைவரோடு ஒன்றுவதற்குத்தான் இந்த பிறப்பு. இதுதான் மிகப்பெரிய கடமை. ஒரு மனிதன் பிறந்திருக்கான். கண்டிப்பா கிருஷ்ணர் கீதையிலே அழகா சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்பாங்க. கடமைங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி குழந்தைகள் இருக்காங்க, சகோதர சகோதரி இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, மற்ற எல்லா ஜீவராசிகளும் இருக்கார்கள். இவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து செய்யக்கூடியது கடமைதான். ஆனால் இவைகள் எல்லாமே இந்த உடலால் செய்யக்கூடிய கடமைகள் தான். இந்த உடல் என்று அழிந்து விடுகிறதோ அன்னைக்கு இந்த கடமை முழுமையடைந்துவிடும். ஆனால் அழியாத கடமை ஒன்று என்ன என்றால், இந்த ஆத்மா என்பது என்றும் அழியாதது. இந்த ஆத்மாவுக்கு உண்டான கடமை என்ன? கீதையில கிருஷ்ணர் சொன்னது அதுதான், கடமையை செய் பலனை எதிர்பாராதே. அப்படின்னா அதற்குள்ள சூட்சமத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். எந்த கடமை? இந்த பிறப்பிற்கான கடமை என்ன? இந்த உடலுக்கான கடமையை நம்ம செய்யறோம், இந்த உடல் அழிந்து போகிறது. பிறப்பிற்கான கடமை என்ன? ஒரு மூலம், அது அந்த ஆத்மான்னு சொல்றோம். அதை எப்படி அறிந்துகிறது, எப்படி அறிந்து கொள்வது? அது வாழ்வியல், அதை வாழக்கூடிய அந்த நிலையில தான் அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல ஏடுகளில் படித்துக்கொண்டு வாசித்து இருந்தால் ஒரு பொழுதும் வந்து நமக்கு வாழ்க்கையாக மாறாது. அந்த வார்த்தைகளை என்று நாம் வாழ்க்கையாக வாழ ஆரம்பிக்கிறோமோ, நன்றாக புரிந்து கொள்ளும், உணர்ச்சியாக அல்ல உணர்வாக அந்த உணர்வு என்று நமக்கு மேலோங்குகிறதோ அந்த நிலையில் அந்த ஆத்மாவின் சொரூபத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். உணர்ச்சி அப்படின்னா ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம கை இருக்கு, கிள்ளுதோம், வலிக்குது, அப்ப நமக்கு அது தெரியுது, இது உணர்ச்சி நம்ம சொல்றோம். கோபம் வருது, படபடப்பு வருது, நம்ம ஒருத்தர் திட்டுறோம், இதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு திட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் உணர்வு பூர்வமா நான் திட்டேன்ப்பான்னு சொல்ல மாட்டோம், நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வெளிப்புறத்துல நடக்கிறது. இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது எப்படின்னா, ஆசை, கோபம்,
குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் இப்படின்னு நிறைய சொல்றோம் இல்லைங்களா? இவைகள் எல்லாம் வெளிப்புறமாக நம்மளை வந்து செயல்படுத்துது. அதெல்லாமே உணர்ச்சியாக மாறுது. இப்ப இதே உணர்வாக எடுத்துக்கொள்ளுங்க. இறைவரை நீங்க பார்த்துட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உணர்ந்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப உணர்வு அப்படிங்கிறது அகத்தினிலிருந்து வரக்கூடியது, உணர்ச்சிங்கிறது வெளிப்புறத்திலிருந்து வருது. அப்ப அந்த உணர்வு எப்படி நமக்கு மேலோங்கும்? அன்பு, நன்றி, கருணை, கடமை, உண்மை, சாந்தம், எளிமை, கம்பீரம், சுயக்கட்டுப்பாடு, அமைதி, பொறுமை, நம்பிக்கை இப்படிங்கிற ஒரு வாழ்வியலை நம்ம வாழும் பொழுது இவைகளுக்கு ஏதாவது வடிவம் நம்ம சொல்ல முடியுமா? அன்புக்கு வடிவம் இருக்கா? கருணைக்கு வடிவம் இருக்கா? தயவுக்கு வடிவம் இருக்கா? இவைகள் எல்லாம் வடிவம் கிடையாது. இவைகள் எல்லாம் உணர்வுகளாகத்தான் இருக்கும். இந்த உணர்வுகள் என்னைக்கு அகத்துல இருந்து செயல்படும் போதோ அது உணர்வாக மாறுது, புறப்புறமாக செயல்படும் போது அது உணர்ச்சியாக மாறுது. வெரி குட், சூப்பர், எக்ஸலன்ட். இன்னும் உங்ககிட்ட இருந்து டீப்பான அர்த்தங்கள் புரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏன்ட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க பக்கம் கொஞ்சம் பேர் திருப்பி விடுறோம், உங்களையும் கேள்வி கேட்கணும். பதில் வச்சுட்டு பல பேர் பாக்கெட்ல ரெடியா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தெரிஞ்சுக்கணும்ல, மக்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம்னா, ஏதோ உட்கார்றாரு, பேசுறாரு, ஏதோ தோன்றதை பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. உண்மை என்ற ஒன்று ஒருவனுக்கு புரிந்து விட்டது என்றால், ஆழமாக புரிந்துருச்சுன்னா எல்லாரும் ஒரே மேட்டர் தான் பேசுவாங்க, இன்னும் வேற வேற மாதிரி பேசுவாங்க. அவ்வளவுதான். இடம், பொருள், ஏவல் என்பது மாறுபடும், அவ்வளவுதான். ஆனா கண்டென்ட் ஒன்றுதான். இறைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இறைவர் அப்படின்னா விஷ்ணுவா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். வடிவங்கள் தான் வேறு, வார்த்தைகள் தான் வேறு. அதனுடைய தத்துவார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது ஒன்றுதான். மெய்ப்பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த மெய்யினாலே ஒண்ணுதான். அது இடம் பொருளுக்கெல்லாம் ஏன் மாறாது? வடிவத்துக்கு, தோற்றத்துக்கு வேணா, அமைப்புகளுக்கு வேற மாறும். மகாவிஷ்ணு அவர்கள் இன்னைக்கு வந்து பேசலாம், இன்னைக்கு கிருஷ்ணாத்மா பேசலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க பேசலாம். ஆட்கள் வேணா மாறலாம், அதாவது இந்த உடல் சரீரம் வேணா மாறலாம், ஆனா பேசக்கூடிய பொருள் வந்து என்று மாறாது. அதுதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது. அதேதான் பரம்பொருள். கட்டாயம் மெய்ப்பொருள், பரம்பொருள் எல்லாமே ஒன்றுதான். வார்த்தைகள் தானே நமக்கு வேறாக இருக்கு. இப்ப பசிக்கிறது, பசிங்கிறது ஒன்று தானே. அப்ப அந்த பசிக்கு தோசை சாப்பிட்டாலும் பசி அடங்கும், இட்லி சாப்பிட்டாலும் பசி அடங்கும், பிரியாணி சாப்பிட்டாலும் பசி அடங்கும். அப்போ உணவுகள் தான் வேறையாக, இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு பசிங்கிற உணர்வு நமக்கு வந்து இல்லாம போயிடுது இல்லையா? அதுதான் பசி அப்படின்னோடனே தான் அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த யோக பயிற்சிகள், கிரியா யோகமோ, சித்த வித்தையோ, குண்டலினி யோகமோ, பரம்பொருள் யோகமோ, இல்லை வந்து விபாசனா பயிற்சியோ, ஆனாபான சதியோ, சிவராஜ யோகமோ, ராஜயோகமோ, அஷ்டாங்க யோகமோ, நவகண்ட யோகமோ, ஹத யோகமோ, எந்த யோக பயிற்சிகள் செய்தாலும் மனிதனுக்கு இந்த பசி எடுக்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. அது உண்மைதானா? கண்டிப்பா. ஏன், எதனால அது நிகழுது? இப்ப இத்தனை யோக முறைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க. அந்த அத்தனை யோக முறைகளும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வந்து நமக்கு ஒரு அனுபவம்னு ஒண்ணு இருக்குது. அந்த அனுபவம் யார் அனுபவித்தார்களோ அந்த அனுபவித்தவர்களுடைய வாழ்வியல்ங்கிறது ஒரு உண்மையா இருக்கும். அப்ப நீங்க விபாசனால இருந்து இத்தனை யோகங்கள் இருக்கலாம், ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கக்கூடிய விதங்கள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அதை கூட்டி செல்லக்கூடிய பாதை என்பது ஒன்றாக தெரியும். அப்ப அந்த இடத்துல நமக்கு, அதாவது டெஸ்டினேஷன் ஒண்ணு, பாதை வேற வேற. அப்ப நம்ம அந்த இடத்துல அனுபவங்களும் நமக்கு அதே போலதான் இருக்கும். ஒருவர் வந்து ஒரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்கள் வேறாக இருந்தாலும் அதை அனுபவிக்க கூடியவர் ஒருவர் தான். அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் நிஜமானதாக இருக்கும். அப்ப இந்த யோக மார்க்கத்துல பயணிக்கும் போது இந்த பசி எடுக்கிறது இல்லை அப்படின்னா உண்மைதான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த உடல் பஞ்சபூதத்தினுடைய கலவை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தினுடைய கலவை. இவைகள் எல்லாமே ஒரு ரசாயனத்தின் சேர்க்கை தான். ரசாயன சேர்க்கைன்றீங்க? கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவைகள் இல்லைன்னா இது ஒரு ரசாயனம் தானே நிகழ்கிறது. இப்ப பசி எடுக்குதுன்னா என்னது? உள்ளுக்குள்ள வந்து ஒரு நீர் சுரக்குது, ஒரு அமிலம் சுரக்குது. அப்ப அமிலம்ங்கிறது என்னது? அப்ப அந்த அமிலம் சுரக்குது அப்படின்னா எதனால சுரக்குது? அந்த உணர்வு ஏற்படுகிறது. இதத்தான் சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையில இந்த பசிங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்தக்கூடிய கலைகளாகவே வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த ஜீரண நீரை, பசியை தூண்டக்கூடிய அந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்தக்கூடிய கலை தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிறத யோக வாழ்க்கை மூலியமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த பசியை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, அதுக்கு நிறைய
மார்க்கங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கங்கள்ல படிப்படியா பயணிக்கும் பொழுது நமக்கு அந்த ரசாயன மாற்றம் உடல்ல ஏற்பட்டது நமக்கு அனுபவம். அவசியம் தானா பசியை கட்டுப்படுத்துறது? அவசியம் இல்லை. எதுக்கு அவசியம் அப்படின்னா இங்கதான் இயல்பு நம்ம இருக்கணும். அதாவது இதெல்லாமே நீங்க கேட்டது யோக மார்க்கங்கள், யோக வாழ்வியலுக்கு நீங்க கேட்டீங்க. யோக வாழ்வியலுக்கு சரி, இயல்பு வாழ்க்கை அப்படிங்க இருக்கு இல்லையா? இப்ப யோக வாழ்க்கை எதுக்காக? ஆனா இன்றைக்கு யோக வாழ்க்கையில யோகம் பயின்று கொள்பவர்களே இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் வாழ முடியாது, இயல்பு வாழ்க்கையில தான் வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. முதல்ல யோகம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? யோகம்னா என்னன்னு தெரியாம காட்டுல போய் வாழ்றதுதான் யோகம்னு யார் சொன்னது? நீங்க மக்கள் கிட்ட அந்த மாதிரிதான் ஒரு புரிதல் இருக்கு, தவறான புரிதல் தான். அதுதான் இயல்பு வாழ்க்கைக்கு வாழணும். இப்ப நம்ம பேசுறதுலாம் என்ன அப்படின்னா மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ. ஆமா, இதுதான் நம்ம பேச போறோம். இயல்பு வாழ்க்கையில வாழணும், நிஜத்துல வாழணும், கற்பனைகளை வாழக்கூடாது. அப்ப யோக வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாம் காட்டுக்கு போய் தான் வாழணும்னா இங்க காடு எங்க இருக்குது? எல்லாருமே காட்டுக்கு போயிட்டு அந்த காடுல தாங்குமா? அப்படி அல்ல. ஒவ்வொரு யுகங்களுக்கும் உண்டான ஒரு காலநிலைகள், வாழ்வியல் முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு நாம இந்த கலியுகன்ற யுகத்துல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கிருத யுகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை இப்போ உட்காந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். 1000 சென்டிமீட்டர் வளர்ந்தாங்க, 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு சாத்தியமா முடியாது. அன்னைக்கு வந்து 12 அடி கூட மனிதர்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம குள்ள மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வாழ்வியலோட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியுமா? செட் ஆகாது. அப்ப கிருத யுகம், திரேதாக யுகம், துவாபர யுகம், ஒவ்வொரு யுகங்களுக்கும் காலச்சூழல்களுக்கு ஏற்றாற் போல தர்ம நிலைகளும் மாறுகிறது, கர்ம நிலைகளும் மாறுகிறது. நீங்க எல்லாருமே அது எப்படி தர்மம் மாறும் அப்படின்னா, அப்ப அங்க வாழ்ந்த யோக முறைக்கு உண்டான தர்மங்கள் இருந்தது. அந்த தர்ம முறைகளை இந்த யோக முறைக்கு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்ப அதுதான் நீங்க கேட்டது போல. அப்ப காட்டுல இருந்து தவம் செய்தார்கள், அந்த யோக மார்க்கங்களை செய்தார்கள், தவம் இருந்தாங்க, தியானம் இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு அது சாத்தியமா அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில இருக்கிற ஒரு யோக வாழ்க்கை வாழ்றவங்க குடும்பத்தை விட்டுட்டு போய் காட்டுல போக முடியாது. இன்னைக்கு முதல்ல காடுனா என்னன்னே தெரியாம போய் என்ன யோகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த யோகம் வந்து இந்த உடலை அந்த சித்தி நிலை பெறுவதற்கு ஒரு பக்குவ நிலைகளை ஆக்கி அந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கு தான் அந்த யோக முறைகளை நம்ம போறோம். அப்ப அதை பெற்ற பிறகு அந்த இறை உணர்வை ஒன்றுவதற்கு தான் அதை பயணிக்கிறோம். அப்ப அந்த யோக மார்க்கங்களை பெறுவதற்கு இந்த உடல் கட்டாயம், யோகத்துக்கு கட்டாயம். அதனாலதான் கிருஷ்ணர் முதல்ல கீதையில அஷ்டாங்க யோகத்தை முதல்ல சொல்லுவாங்க. அப்புறம்தான் அடுத்த ஒவ்வொரு யோகங்களையும் உடலை சரிப்படுத்த முதல்ல அஷ்டாங்க யோகம். இப்ப வள்ளல் பெருமாள் எடுத்துக்கோங்களேன், திருமூலர் அதான சொல்றாரு, உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் தான் சொல்றாரு. அப்ப வள்ளல் பெருமான் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவை கொடுத்து பசியை போக்கிட்டோம்னா, இந்த பசிங்கிற பிணி போக்கிட்டோம்னா அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை ஏற்றுக்குவாங்க அப்படின் போது, இப்ப இந்த உடலுக்கு உண்டான பசியை போக்குறதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை அப்படிங்கிறப்ப அப்ப என்னன்னா இந்த உடலை அந்த யோக நிலைக்கு முதல்ல பயன்படுத்திக்கிட்டு அந்த இறை உணர்வை அடைவதற்கு யோக மார்க்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது காட்டுக்கு போய் தான் செய்யணும் அப்படிங்கிறது. இப்ப இருக்கிறது கலியுகம். இந்த யுகத்துக்கு ஏற்றாற் போல அந்த உண்மைத்தன்மைகளை உணர்ந்து இந்த வாழ்வியலை, இந்த உடலை அந்த யோக நிலைக்கு மாத்திக்கணும். யாரும் முழுமையா எதுவுமே கத்துக்கிட்டதே இல்லை. கற்றது கையளவு, கற்றது கை நுனி அளவு கூட கிடையாது. நம்ம ஒரு குண்டூசி முனையில 10,000 பாக்டீரியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஒரு பாக்டீரியாங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதது. அந்த அளவுக்கு நுண்ணி அளவு கூட நம்ம கத்துக்கவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோமே தவிர, வாழ பழகிட்டு தான் இருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்குமே தவிர முழுமையா நம்ம எதையும் கத்துக்கிட்டதே கிடையாது. அப்ப அந்த யோக வாழ்க்கைக்கு நம்மளை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, நம் முன்னோர்கள் சித்தர்கள்ல இருந்து எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க மார்க்கங்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இத்தனை யோக முறைகள், விபாசனால இருந்து வாசி யோகத்துல இருந்து எல்லா யோகங்களும் இந்த உடலை ஒருநிலைப்படுத்துவது, அதாவது அந்த உடலை அந்த யோக நிலைக்கு கொண்டுட்டு வருது. எல்லாம் உடலை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பேசாம விட்டுட்டு இருக்கிறோம். எதை பத்தினா இந்த மனசை பத்தி யாருமே பேசுறது இல்லை. இந்த மனம் என்பதை ஒரு மனிதன் உணராத வரை எந்த யோகங்களையும் நமக்கு கைகூடாது. இப்ப தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்ணை மூடி உட்காந்து 10 நிமிஷம் என்னால உட்கார முடியல அப்படின்னு சொல்றோம். இந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் வலிக்குது? அப்ப மனம் சஞ்சலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. மனம் சஞ்சலம் அடைவதை நிறுத்தாமல் இந்த உடலை நம்ம எப்படி வந்து ஒத்துழைப்பு நம்ம தருது? அப்ப உடல் ஆரோக்கியம் இல்லை. உடல் ஏன் ஆரோக்கியம் இல்லை?
அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகளுமே நமக்கு சரியானதாக இல்லை. அப்போ அந்த உணவு நமக்கு ஆரோக்கியமானதாக இருந்தால் உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்போ மனம் விரும்பக்கூடிய உணவாகவே இன்னைக்கு நாம் உட்கொண்டுட்டு இருக்கிறோம். என்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு நம்ம உட்கொள்கிறோம்? கிடையாது. இதில் இன்னொரு விடயம் முக்கியமானதாக இருக்கு. மனம் விரும்பக்கூடிய உணவு உட்கொண்டால் உடல் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியத்துக்கான உணவு மட்டுமே உட்கொண்டோம்னால் மனம் பாதிக்கும், மனம் வெறுக்கும். அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம எதையும் வெறுக்கவும் கூடாது, எதையும் மறுக்கவும் கூடாது, நடுநிலையாக இருக்கணும். எதை நாம் அதிகம் விரும்புகிறோமோ அதை நாம் விரைவில் வெறுப்போம், எதை நாம் விரைவில் வெறுக்கிறோமோ அதையே விரைவில் அடைவோம். அப்ப இங்க வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம், நடுநிலையோடு நம்ம இருக்கணும். அப்ப அந்த நடுநிலையோடு இருக்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு டயட் சிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகா சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த உணவு முறை, அப்ப அது என்னன்னா இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு உணவு முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த உணவு எப்படி இருக்கணும்? மனமும் விரும்பணும், உடலும் ஆரோக்கியமானதாக இருக்கணும். இந்த உணவு முறை எடுத்துக்கிட்டா அதுதான் டயட். இப்ப டயட்ங்கிறது உடல் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு பச்சை காய்கறிகளே சாப்பிடுங்கன்னா எத்தனை நாளைக்கு பச்சை காய்கறிகள் சாப்பிட முடியும்? மனம் வெறுத்து போயிடும். மனம் வெறுத்து போச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே, இதுதான் மிகப்பெரிய சூட்சமம். நம்ம உணவு உட்கொள்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உணவு உட்கொள்வது மிகப்பெரிய யோகம். நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எந்த உணவு உட்கொள்கின்றோமோ அந்த உணவின் மீது கவனம் செலுத்தி அந்த உணவையே எண்ணிக்கொண்டு உண்ணும் பொழுது, உணவை மட்டும் எண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த உணவை மட்டும் உண்ணும் பொழுது அதுவே நமக்கு மருந்தாக மாறிவிடுகிறது. அப்ப பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் உடலுக்கு ஆரோக்கியம் என்றால் எத்தனை நாட்கள் பச்சை காய்கறிகளை மட்டும் நம்ம சாப்பிட முடியும்? அப்ப பச்சை காய்கறிகள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா மனம் வெறுத்து போயிடும். மனம் விரும்பாத ஒரு உணவை நாம் உடலுக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு பொழுதும் மருந்தாக மாறாது. இந்த உடலுக்கு உயிருக்கு இருக்கிறதுக்கு தரும், அவ்வளவுதான். அது முழுமையாக சந்தோஷத்தை தருமான தராது. அப்ப நம்ம தவ வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு இருக்கோம், மனம் சஞ்சலமடையத்தான் செய்யும். அப்ப மனம் விரும்பக்கூடிய உணவு உட்கொள்ளலாமா அப்படின்னா, மனம் விரும்பக்கூடிய உணவு உட்கொண்டுதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆரோக்கியமாக இருக்கிறோமா? இல்ல. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, பீஸா, எல்லாமே மனம் விரும்பக்கூடியதாக நம்ம போயிட்டோம். அப்போ உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால தியானம் பண்ண முடியல, தவம் பண்ண முடியல, யோகம் பண்ண முடியல, எதையுமே அறிந்து கொள்ள முடியல. இங்க எல்லாமே உணவை பற்றியே தான் நம்ம கவலைப்பட்டு இருக்கோமே தவிர உணர்வை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அப்ப அந்த உணர்வை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? அப்ப அகத்தை உணரணும், மனதை அறியணும், மனம்னா என்னன்னு தெரியணும். மனம் என்னன்னு தெரிஞ்சு அந்த மனோடு ஒன்றி மனம் இல்லாத நிலை அப்படிங்கிறது தான் தியானம்னு சொல்றோம். எண்ணங்கள் அற்ற நிலை, மனமற்ற நிலை, சூனியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நிலையில உட்காரணும்னா இந்த மனம்ங்கிறது அந்த இடத்துல இல்லாம இருந்தா தான் அந்த தியானம் கைகூடும், அந்த தவம் கைகூடும், அந்த யோகம் கைகூடும். ஆனா இது எதையுமே இல்லாம எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஐயா நான் மனமற்ற நிலைக்கு போகணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, மனமற்ற நிலைக்கு போகணும்னா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஒரு இல்வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தா இது எல்லாரும் விரும்புவாங்களா? ஏன்னா மனம் இல்லைன்னா சும்மாவே தான் உட்காந்துருக்க தோணும். அதுதான் சொல்ல பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தம் மனம் நிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை நமக்கு வருமா? அப்ப இல்லற வாழ்க்கை இருந்துட்டு நான் மனமற்ற நிலைக்கு வாழணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இது சாத்தியமா? அப்ப இங்க எல்லாத்துக்கும் உண்டான கடமைகள் இருக்குது. இந்த கடமைகளை முழுமையாக நம்ம செய்யாதவரை, இந்த உடலை என்னங்கிறத அறியாதவரை, இந்த மனதை நாம் அறியாதவரை எந்த யோகங்களும் நமக்கு சித்தி பெறாது. இந்த முழுமையை தெரியாததுனாலதான் நம்ம குழம்பி போய் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எத்தனை தீட்சைகள் வாங்கினாலும் சரி, எத்தனை பயிற்சிகள் செய்தாலும் சரி, அந்த முழுமை நிலைக்கு நம்ம போக முடியாதது காரணம் என்னன்னா மனதை நாம் அறியாதது தான். மனதை அறிந்து கொண்டு உடலையும் அறிந்து கொண்டு மனதையும் உடலையும் என்னைக்கு ஒன்றுபடுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்றோமோ அதுதான் யோக வாழ்க்கை. அப்ப அது அடுத்த நிலையாகி அந்த மனமற்ற நிலைக்கு அதுவாகவே இட்டு செல்லும். மனமற்ற நிலை தான். மனமற்ற நிலை கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க மனமற்ற நிலையில தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் இல்ல. யோகத்துல போகும்போது மனமற்ற நிலையில் கான்சியஸ்னஸ் இருக்கும், ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கும். அதான் யோகத்திற்கும் அந்த பைத்தியாரத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன விழிப்பு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா புற விழிப்பு நிலையில இருக்கிறோம், அக விழிப்பு நிலையில இல்ல. அதனாலதான் எல்லாரும் கேட்கக்கூடிய நான் மனமற்ற நிலைக்கு போகணும், எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப இதெல்லாமே புற விழிப்பு நிலையிலேயே தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அகத்துக்கானதாக இருக்கும். அப்பதான் அந்த யோகமாகட்டும், அந்த தியானமாகட்டும், அந்த தவமாகட்டும், அது எந்த பயிற்சிகள் எடுத்தாலும் அந்த நிலைக்கு சாத்தியப்படும். இப்ப நீங்க கேட்டது பசி.
குறைகிறது. இந்த யோக வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த பசிங்கிறது குறைகிறது. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைதான், என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். இந்த 300 நாட்கள் உணவு இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியல் அப்படிங்கிறது கடுகளவும் நினைத்து பார்த்திராத ஒரு வாழ்வியல். நினைச்சு கூட பார்க்க கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வள்ளல் பெருமானுடைய வாழ்வியல் முறைகளை பார்த்து வாழலாம் அப்படின்ட்டு வாழ்ந்ததுனால் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எனக்கு பசியினால் கட்டுப்படுத்த முடியாது. நானும் விரதங்கள் எல்லாம் இருப்பேன். ஒரு 2 நாள் வரைக்கும் விரதங்கள் எல்லாம் இருந்திருக்கிறேன். அதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. அப்புறம் உணவு உட்கொண்டிருப்பேன். இவ்வளவுதான் இருந்திருக்கிறேன். அதுக்கு மேல நான் அந்த வெளிநாடுகளுக்கு வியாபார நிமித்தமாக எல்லாம் போகும் பொழுது இந்த பசியினுடைய தாக்கம் கொடுமை எனக்கு ரொம்ப வாட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தாவர உணவுகள் தான் சாப்பிடுவேன். ஒரு உயிரை கொண்டு அசைவ உணவுகள் சாப்பிட்றது கிடையாது அப்ப இருந்து. அப்ப நான் போன வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளாகவே இருக்கும் அங்க. அப்ப அந்த தாவர உணவுகளை தேடி அலையும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட. சைனால நான் என்ன அவஸ்தைப்பட்டனோ அதே அவஸ்தை தான் போட்டிருக்கீங்க. அது தாய்லாந்து எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்பதான் யோசிப்பேன், ஒருவேளை உணவுக்காக இந்த பசிக்காக கடகடையா ஏறும். ஒரு இடத்துல சாப்பாடு கூட கிடைக்கும், ஆனா மீன் குழம்பு தான் இருக்கும்பாங்க. இல்ல அங்க ஃபுல்லாவே மீன், என்ன மீன்ல பண்ணது இல்ல, அதுலயும் நம்ம தேடி தேடி தான் போவோம். இந்த கடையில இருக்க ஒரு இடத்துல சாதம் இருக்குன்னு அந்த ஜெயின்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்காகவே தேடி தேடி அலையும். இப்படியே அலைஞ்சுதான் அந்த உணவு மீல மிகப்பெரிய இந்த பசியை நிறுத்துறதுக்கு வழி இல்லையா இறைவா அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்புறம் அந்த தொழில்கள்லாம் விட்டுட்டு நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்னு இந்தியாவிலேயே இருந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் நிறைய ஆசிரமங்களுக்காக பயணம் பண்ணிடும். இறையாறுலால இந்தியா முழுக்க நிறைய ஆசிரமங்கள், நிறைய குருமார்கள் எல்லாம் சந்திச்சு எல்லா ஆசிரமத்திலையும் போகும்போது முதல்ல அன்பா கவனிச்சு முதல்ல சாப்பிட வச்சு எல்லா உபதேசங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அங்கேயும் என்னால பசியை போக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் நமக்கு கத்துக்க முடியல. எல்லாரும் அன்பா கவனிக்கிறாங்க. அதே ஒரு பெரிய விடயமா இருக்கு. முதல்ல பசியில் இருக்கக்கூடாது, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அன்பா போதிச்சிருவாங்க. நம்ம பசியே போக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலையே அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருந்தது. யதார்த்தமாக தான் வள்ளல் பெருமானுடைய வாழ்வியலை பத்தி தெரிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப வள்ளல் பெருமான் அதுல மிக தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு இருப்பாங்க. அந்த நித்திய கர்ம விதிகள் அப்படின்ற உணவியல் முறை அப்படிங்கிறது, இது போல வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு வாழ ஆரம்பிச்சது. வள்ளல் பெருமான் சொன்ன அந்த மூலிகை முறைகளை உட்கொள்ள ஆரம்பிச்சது. இந்த உடல்ல ஏற்பட்ட மாற்றங்கள் இதுதான் இந்த உணவில்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிற சொல்லலாம். அதற்கு முன்னாடி கட்டாயமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பயம். பயம் என்பது நம்ம இடத்திலிருந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த வாழ்வியல யார் வேணாலும் வாழலாம். அச்சம் சூன்யம் பெருமாள் அதைத்தானே சொல்லியிருக்காங்க. உணவு அரைவயிறு, உறக்கம் கால்வயிறு, மைதுனம் வீசம், பயம் பூஜ்யம் சொல்லி. அப்ப பயம்ங்கிறது பயம்னா என்னன்னா தேவையில்லாத பயம். தேவையில்லாத பயம். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. பயமே இல்லாம இருக்க முடியுமா? தேவையில்லாத பயம். நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி இருந்தா எதுக்கு கூப்பிட்டாங்களா திரும்பி பார்க்க போறோம். அச்சோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்களா, இது தேவையில்லாத பயம். இது மாதிரி நிறைய தேவையில்லாத பயங்கள் நமக்கு ஏற்படும். இந்த பயம்ங்கிறது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பயம்ங்கிறது கற்பனை. கற்பனை. ஒருவேளை சாப்பிடலன்னா நம்ம இறந்து போயிடுவோமா? கிடையாது, அடுத்த வேலை சாப்பிட்டுக்கலாம். ஆனா நமக்குள்ள கற்பனை என்ன ஆகுது, சிச்சோ ஒரு வேளை சாப்பிடல அல்சர் வந்துருமோ, தலை சுத்தல் வந்துருமோ, தலைவலி வந்துருமோ, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ. கற்பனை. பார்த்தீங்களா? ஒரு தவறு இன்னொரு நாட்காலியை தயார் செய்கிறது என்பது போல ஒரு சிறு பொறியாகி இருந்த பயம் மீண்டும் மீண்டும் வியாபித்து நம்மளை மிகப்பெரிய பெரிய நோயாளியாக நம்மளை மாற்றிடுது. அப்போ முதல்ல இந்த பயத்தை போக்கணும். அது அழகா பெருமான் அழகா சொல்லியிருப்பாங்க, பயம் பூஜ்ஜியம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண, என்னைக்கா இருந்தாலும் சகத்தான் போகிறோம், செத்தாலும் பரவாயில்ல, ஒரு பயிற்சியை எடுப்போமே அப்படின்னு எடுத்த அந்த தைரியம் தான் பெருமான் சொன்ன அந்த மூலிகை முறைகளும் இந்த உணவு முறைகளும் இந்த உடலில் ஏற்பட்ட அந்த ரசாயன மாற்றமும் நல்ல ஒரு வாழ்வியலை கொடுத்தது. முக்கியமாக நீங்கள் கேட்ட அந்த யோக வாழ்வியல், அந்த யோக வாழ்வியலில் நீங்கள் சொன்னபடி காற்றுல சக்தி இருக்குது, நெருப்புல சக்தி இருக்குது, மண் சக்தி இருக்குது. நம்ம மண் சக்தியை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கோம். அப்போ இந்த காற்றுங்கிறது மிகப்பெரிய சக்தி. இந்த பஞ்சபூதத்தில் மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறதுனா அந்த காற்று தான். அந்த காற்றுலேயே மிகப்பெரிய சூட்சமம் என்னன்னா, காற்றுல காற்றும் இருக்குது, அந்த காற்றுல நீரும் இருக்குது. இதை இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பசியை போக்கக்கூடிய நிலை ஏற்படலாம்.
உதாரணத்துக்கு இந்த சித்த வித்தைன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, இந்த வாசி யோக பயிற்சி இதெல்லாம் நம்ம செய்வோம். இந்த மூச்சு பயிற்சி எல்லாமே ஒண்ணுதான். இதெல்லாம் செய்யும் பொழுது ஏன் பசி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த காற்றே உணவாக மாறுகிறது. யார் அதை உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஏன் பசி எடுக்கலைங்கிறது தெரிய வரும். அப்ப அந்த வாசி யோகம் அப்படிங்கிறது வந்து இறையவர்களால் வந்து நமக்கு கிடைச்சது, கற்றுக் கொடுத்தாங்க. அதை பயிற்சி பண்ண 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 தான் இந்த உணவு அப்படிங்கிறத வந்து சுத்தமாக நிற்க ஆரம்பிச்சு தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த நிலை கூட தேவையில்லாத நிலை ஏற்பட்டது. அப்போ உணர்ந்தது தான் இதெல்லாம். காற்றை மட்டும் நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோமே, எப்படி பசி நிற்கிது, தண்ணியே தாகம் எடுக்காமல் இருக்குது அப்படின்னு போது காற்றுக்குள்ள பிராணசக்தி அப்படிங்கிற உயிர் சக்தியும் இருக்குது. அதே காற்றுக்குள்ள நீரும் இருக்குது இல்லையா? அதனால தான் அதுவே நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்குது. அப்போ முன்னாடி சொல்லுவோம் சித்தர்கள்லாம் காட்டில் பல வருடங்கள் தவம் இருந்தாங்கன்னு சொல்கிறோம், சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம், மூலிகைகளை சாப்பிட்டு அவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறோம். இருந்தாலும் சுவாசம் என்பது நடந்துட்டு இருந்தது இல்லையா? அப்போ அந்த சுவாசத்தில் எப்படி அது வந்து நமக்கு சக்தியாக மாறுது அப்படின்னா, அன்னைக்கு அவங்கெல்லாம் வனத்தில் இருந்தாங்க. அப்போ மூலிகையில் நிறைந்ததாக இருந்தது. அப்போ அந்த மூலிகைகள் வந்து இந்த காற்று வந்து அந்த மூலிகைகள் மேலே பட்டு அப்படியே வந்திருக்கும். நீர்நிலைகளிலிருந்து எல்லாம் பட்டு வரும். அந்த காற்றில் நீர் இருக்கிறதுனால அந்த மூலிகைகள் எல்லாம் பட்டு அந்த காற்றில் நீர் மூலிகை இந்த அந்த தன்மைகள் எல்லாம் பட்டு இருக்கும்போது அந்த காற்று அந்த வனத்தில் இருந்து அந்த சித்தர்கள் அந்த முனிவர்கள் எல்லாம் சுவாசிக்கும் பொழுது அதுவே அவர்களுக்கு தேவையான சக்தியாக மாறிவிடுகிறது. சரி, அன்னைக்கு காட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மூலிகைகளாக இருந்தது, காற்று சுத்தமாக இருந்தது, அதனால அவங்க வந்து அந்த நிலையை அடைஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்வியலே வந்து ரொம்ப அசுத்தமானதாக மாற்றிட்டோம், காற்றையே அசிங்கமானதாக மாற்றிட்டோம், தூய்மை இல்லாமல் மாற்றிட்டோம். இப்போ இது சாத்தியமா அப்படின்னா அதை செய்து பார்த்தால்தான் சாத்தியமா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஏன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது அனைத்துமே ரசாயனம் கலந்ததாக இருக்குது. எதில் சொல்ல முடியும்? வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. காலையில பல்லு விளக்க ஆரம்பிச்சதுல அந்த இரவு படுக்கிற வரைக்கும் மண்ணே அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே ரசாயனம். உடுத்துற உடையில இருந்து, உண்ணக்கூடிய உணவுல இருந்து, உட்கொள்ளக்கூடிய சிற்றுண்டியில இருந்து, பால்ல இருந்து எவ்வளவு அத்தனையும் ரசாயனமா இருக்கும்போது அதை உட்கொண்டு இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது எதுவுமே இல்லாம தவிர்த்துட்டு வெறும் காற்றை மட்டுமே ஒருத்தர் சுவாசிச்சுட்டு இருந்தா வாழ முடியுமே முடியும். இத்தனை ரசாயனத்தையும் உட்கொண்டு ஒருத்தர் வாழ்ற போது அத்தனை ரசாயனத்தை தவிர்த்துட்டாலே வந்து ஒருத்தர் வாழ முடியுதுன்னு ஒரு உதாரணம் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம அனுபவம். அப்ப அந்த யோக மார்க்கத்துல பசி ஏன் குறையுது அப்படின்னா அந்த பயிற்சிகள் பண்ண 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 வந்து அந்த பசி ஏன்னா அது உள்ள ஜடார் அக்னிங்கிறது இருக்குது. அதுதான் அந்த பசி உணவை நமக்கு தூண்டுது, முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தூண்டக்கூடிய அந்த ஜடார் அக்னிய இந்த பயிற்சி மூலியமாக இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த நீர் சக்தி இதெல்லாம் உள்ள போய் அது சமப்படுத்தி விடுது, சமாதானப்படுத்தி விடுகிறது. ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியம் தான், ஆனா உடனே சாத்தியம் இல்லை. கண்டிப்பா இது அவசியமும் இல்லைன்றீங்க. அவசியம் இல்லைன்னு சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். ஏன் அவசியம் இல்லை அப்படின்னா அதற்கு ஒரு உதாரணம் இந்த உணவில்லாமல் வாழ்ந்த வாழ்வியல நிகழ்ந்ததே சாட்சியாக சொல்றேன். பிரகலாத் ஜானி ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க, குஜராத்ல இருந்தாங்க ஐயா. உணவில்லாம 74 வருடங்கள் நீர் அருந்தல, உணவு உட்கொள்ளல. மிகப்பெரிய அதிசயம் உலகத்துக்கே. நம்ம அப்துல் கலாம் ஐயால இருந்து நம்மளை இந்திய அரசாங்கம் வரைக்கும் அவர்களை வந்து பரிசோதனை செய்து பார்த்துட்டாங்க. இது மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். நான் இந்த உணவு இல்லாமல் வாழலாம் இந்த வாழ்வியல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கடந்த வருடம் 2020 மே மாதம் 22ஆம் தேதி நினைக்கிறேன், அப்ப ஐயா அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஐயா, ஆமா, பிரகலாத் ஜானி ஐயா அப்ப மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்பதான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சது, ஏன் உணவே இல்லாமல் வாழ்ந்தால் நம்ம இந்த இறைநிலையை அடையலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. நம்மலாம் வந்து இப்பதான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்றது போல இப்பதான் ஆரம்பம். ஐயா அவங்க 74 வருடங்களா உணவு இல்லாம நீர் இல்லாம இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உணவு இல்லாமல் வாழ்ந்தால் யாரும் இறைவரை அடைய முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. மேபி அவர் மோட்சகதியை அடைஞ்சிருக்கலாம், அதை சாப்பிட்டு கூட அடைஞ்சிருக்கலாம். அது ஒரு ரெக்கார்டுக்கு வேணா பேசுறதுக்கு நல்லா இருக்கு தவிர இதுலதான் நம்ம உடல் தத்துவத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வகுத்து கொடுத்துட்டாங்க இல்லையா? உடல் தத்துவம் 96 உடல் தத்துவம் இருக்கு இல்லையா? அது 5 கோஷங்கள் சொல்லியிருப்பாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்கள் இருக்குது. இப்ப முதல்ல அன்னமய கோஷம்.
இப்ப உணவை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்றது அன்னமய கோஷம். அதை சாப்பிட்டு இறைநிலை அடையலாம். சாப்பிடாமலே வெறுத்துட்டு சாப்பிடவே வேண்டாம்னு இருந்துகிட்டு வாழ்றதும் ஒரு அன்னமய கோஷம். நல்லாவே உணவு சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் இல்லையா, அவரே நல்ல நிலையை தான் அடைஞ்சாரு. இன்னும் நிறைய பேர் உணவு சாப்பிட்டு அடைஞ்சிருக்காங்க. இந்த உண்மையை தான் நம்ம இங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாத்துக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, நான் சாப்பிடாம வாழணும், உணவை குறைச்சிக்கிட்டு வாழணும். எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த இறைவரை அடையணும்னா உணவு இல்லாமல் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு புரிதல். வள்ளல் பெருமானே உணவு ஒரு சாப்பிட்டாரு தானே, ஒரு கைப்பிடி இறுதி காலம் வரைக்கும் ஒரு கைப்பிடி ஏனும் ஜீரக சம்பா அரிசியும் இந்த பருப்பு தோரம் பருப்பும் வைத்துக் கொண்டு உட்கொண்டு தான் வாழ்ந்திருக்கிறார். யாருமே இங்க உணவு இல்லாமல் வாழுதல் சொல்லவே கிடையாது. இப்ப நமக்கு ஏன் இறைவர் நமக்கு இந்த வாழ்வியலை கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த வாழ்வியலை இந்த கிருஷ்ணாத்மா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அலைபேசியில கூப்பிட்டு கேட்கும் போது, நேர்ல வந்து பார்க்கும்போது, நானும் உணவு இல்லாமல் வாழ்றேன், நிறைய பிரச்சனை ஆகி போச்சு, உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை இப்படின்னு வரும் பொழுது, அப்ப நம்ம வாழ்வியலை பத்தி அவங்களுக்கு சொல்லும் போது ஒரு நிவாரணம் கிடைக்குது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இறைவர் இதுக்காகத்தான் நமக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்து சரி பண்ணியிருக்கிறார், இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அப்படிங்கறத தான் உணர்ந்துகிட்டேன். அப்ப அந்த பிரகலாதாமி ஐயா இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, இது இயல்பு. இந்த உடல் என்னைக்கா இருந்தாலும் அழிந்து போயிடும். அப்ப சாப்பிட்டாலும் அழிந்து போயிடும், சாப்பிடனாலும் அழிந்து போயிடும். ஆனா அந்த பஞ்ச கோஷங்கள்ல அன்னமய கோஷத்தை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு மனிதன் வாழ்ந்தால் என்னைக்கா இருந்தாலும் அழிந்து போயிடுவான். அடுத்து பிராணமய கோஷம். பிராணமய கோஷம்னா இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்றில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை என்று ஒருவர் இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பயிற்சிகளுக்கு மாறணும். அடுத்து அதுதான் பிராணமய கோஷம். அதுக்கு தான் நம்ம இத்தனை பயிற்சி முறைகள், சுவாச முறைகளை நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த பயிற்சி முறைகளுக்கு நம்ம மாறணும். அதையும் கடந்து மனமய கோஷம். மனம் கடந்த நிலை, மனதை அறிந்த நிலை, மனதை உணர்ந்த நிலை, மனமற்ற நிலை, கடைசியில மனமற்ற நிலைக்கு போயாச்சு. விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது. அப்ப இந்த உலகம் எல்லாமே விஞ்ஞானத்தினாலதான் சூழ்ந்து இருக்குது. கடவுள் விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் நீங்க சொன்னது சரியான வார்த்தை. அந்த கடவுள் விஞ்ஞானம், பிரம்மம், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், அந்த விஞ்ஞானத்தை அப்பதான் உணர முடியும், அதனோடு கலக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆனந்த நிலை அப்படிங்கிறது. இது எல்லாமே இந்த உடல் தத்துவத்துல இருக்குது. இது படிப்படியாக தான் ஒவ்வொரு நிலையும் நம்ம அடையணுமே தவிர, வெறுமனே உணவு இல்லாமல் வாழ்ந்துட்டால் அந்த இறைநிலை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது எல்லாம் கற்பனை. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சது, ஓ சாப்பிடாம இருந்தா நம்மளும் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சிருவோம். அப்ப பிராணமய கோஷம் அப்படிங்கிறத மேம்படுத்தணும், மனோமய கோஷத்தை மேம்படுத்தணும், விஞ்ஞானமய கோஷத்தை மேம்படுத்தணும். அப்பதான் ஏகநிலையாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷமாகி அந்த பரம்பொருளோட நம்ம வாழ முடியும். அதுதான் நம்ம சித்தர்கள் வாழ்வியல வாழ்ந்து நமக்கு காட்டுது. அப்ப அந்த பசியை எப்படி நம்ம சாந்தப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி முறையே. அது என்ன, இந்த பசிங்கிறது என்னன்னா ஒரு உணர்வு. அது எங்க ஏற்படுகிறது? வயிறுன்னு நம்ம சொல்றோம். அந்த ஜடாரக்னி அங்கதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணிப்பூரகம் எக்ஸாக்டா சொல்லணும்னா அங்கதான் பசிக்கிறது. அப்ப அந்த பசியை எப்படி நம்ம நிறுத்துறது? இது உணர்வு சார்ந்தது. அதற்கு உணவு கொடுத்து நம்ம செயல்படுத்துறோம். அதை வெளியிலிருந்து எடுக்கக்கூடிய உணவாகவும் கொடுக்குறோம், காற்றாயும் உணவாகவும். உணவு தான், கண்டிப்பா உணவு தான். நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சாப்பிட்ற சாப்பாடு தான் உணவு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சாப்பிட்டாதான் உயிர் வாழ்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இது மிகப்பெரிய அறியாமை. நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழல, சுவாசிச்சு தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சாப்பாடுங்கிறது ரெண்டாவது தான். எந்த யோகங்கள் வேணாலும் நம்ம செய்யலாம். கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், காதை மூடிக்கொண்டு சொல்லலாம், வாய் பேசாம இருந்துருக்கலாம், தலைகீழா நின்றுட்டு கூட செய்யலாம். ஒரு 10 நிமிடம் மூச்சு விடாம எந்த யோகமும் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப எது முக்கியமானதாக இருக்கிறது? காற்று. காற்றே கடவுள். காற்று கடவுள், காற்று தான் உயிர், காற்று தான் முதல் உணவு. சிவானந்த பரமஹம்சர் அதான் சொல்றாரு, சகலமும் ஜீவ சக்தி ஆகிய வாயுவே. வாயு தான் சொல்றாரு அவருங்க. அப்ப அந்த காற்று தான் முதல் உணவு. நம்ம உள்ள மற்ற உணவுகள் எல்லாம் இரண்டாவது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த காற்றுக்கு முதல் உணவுங்கிறத நாம அறிந்து கொள்ளாமல் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் நமக்கு, அதனாலதான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் காற்றை பிடிங்கன்னா காலை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஏற்றி இறக்கி இருகால ஊறிட்டு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரன் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை ஒழிக்கும் குறியதுவான். எமனவே எட்டி உதைக்கலாம் அப்படின்றாங்க. அதனால காத்த பிடிங்கயா, பயிற்சி பண்ணுங்கயானா காலவே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? இதுதான் இயல்பு வாழ்க்கை வாழல அப்படிங்கிறது. உங்களை மாதிரி இருக்கிறவங்க நல்லா நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு சொல்ல முடியலன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு வச்சு சொல்றது முடிஞ்ச அப்பப்போ நமக்கு தெரிந்து. இப்போ மக்களுக்கு எப்பயுமே என்னன்னா ஒரு பாதையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா மகாவிஷ்ணு சொல்றது மட்டும்தான் கரெக்ட்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. மகாவிஷ்ணு ஒண்ணுமே இல்லை, அது வச்ச பேரு.
இந்த உண்மையை உணர்ந்த மற்ற ஆட்களையும் இந்த மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் இந்த விஷயங்கள் பண்றது. ஏன்னா இப்போ நீங்க சொல்லும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா போய் பதிஞ்சிடும் இல்லையா? இப்ப நிறைய பேர் பரம்பொருள் யோகம் பண்ணவங்களே அது வாண்டடாவே நான் பெரிய யோகி ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில சாப்பாடை வாண்டடா குறைச்சிடுறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாப்பாடை குறைக்கும் போது நான் ஃபுல் வயிறுக்கு சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை, 3 வேளையும் முழு வயிறுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல, 3 வேளை கூட சாப்பிடுங்க, அரை வயிறுக்கு சாப்பிடுங்க. அதனாலதான் பசித்திருன்னு அதனாலதான் வள்ளல் பெருமான்னு சொல்றாரு, அரை வயிறுக்கு சாப்பிடுங்க. அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி யோக பயிற்சிகளை தாங்கக்கூடிய ஆற்றலை உங்க உடலுக்கு கொடுக்கும். அதுதான் உண்மை, அது புரிஞ்சுக்க மாட்டேன். அதனாலதான் அந்த சாப்பிடாம வாழ்றேன், சாப்பிடாம வந்து இறைநிலை அடைகிறேன் அப்படிங்கறதெல்லாம் இது இயல்பு வாழ்க்கை கிடையாது. அதாவது முடியும் ஆனா அவசியம் அல்ல. இல்ல, தெளிவா சொல்லி இருக்கிறாங்களே. நல்லது என்னன்னா யோக மார்க்கம் வேற, கர்ம மார்க்கம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாமே விளக்கங்களை தெளிவா கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள். கீதையிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா என்ன சொல்றாங்க, அர்த்த பக்தன், அர்த்தாத பக்தன், ஜிஞ்ஞாச பக்தன், ஞான பக்தன் அப்படின்னு பக்தர்களை 4 விதமாக இறைவர் வந்து பிரிச்சு நமக்கு சொல்றாங்க. கடைசியா ஞான பக்தன் அப்படின்னு சொல்லும்போது நானே அவனாகிறேன், அவனே நானாகிறேன்றார். அதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லா உயிர்களையும் தன்னை போல பாரு, எல்லாத்தையும் அன்பாக இரு, எல்லாத்துக்கும் தொண்டு செய், எனக்கு செய்யறதாக நினைச்சு. யார் ஒருவர் என் மீது உள்ளன்போது அன்பு கொண்டு எனக்கு செய்வதாக செய்து எந்த செயல்களை செய்து அர்ப்பணம், எனக்கு அந்த செயல்கள் அனைத்தும் அர்ப்பணம் வாழ்கிறாரோ அவருக்கு இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சம்சார கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுவனாக நான் இருக்கிறேன். அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பு செய்ய சொல்றாங்க, தொண்டு செய்ய சொல்றாங்க. இதை விட பெரிய ஒரு ஆன்மீக நிலைங்கிறது என்ன? வள்ளல் பெருமான் அதுதானே சொல்ற, ஜீவகாருண்ய ஒழுக்கம் யோகங்களை எல்லாம் கடந்த யோகம். இப்ப நீங்க அதுதான் நல்ல அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. என்னன்னா இப்ப நீங்க யோகம் முக்கியம், சாப்பாட்டை நிறுத்தணும், காடுகள்ல போய் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா ஏன் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கலாம்ல, ஏப்பா எல்லாமே குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்கப்பா, யோக வாழ்க்கைக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்கலாம் இல்லையா? தவமும் செய்ய சொல்றாரு அவரு, தவத்தை செய், எவ்வித தந்திரத்திலாவது பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய பூட்டை திறந்துகொள், ஆனா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டுறாரு. எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாங்க, ஜீவகாருண்யம் பண்ணுங்கன்ட்டாங்க. ஜீவகாருண்யம்னு ஒரு மிக சரியான ஒரு விளக்கத்தை இன்னும் கிளியரா கொடுத்துருங்க அவங்களுக்கு. அதாவது ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு புரிதல் இல்லை, இதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து ஜீவகாருண்யம் சாப்பாடு போறது மட்டும்தான் ஜீவகாருண்யம் நினைச்சிட்டு இருக்காங்க. பெருமான் சொன்ன ஜீவகாருண்யம் என்னங்கிறது முழுமையாகவே இன்னும் தெரிய வரணும். ஜீவகாருண்யம் அப்படின்னா இந்த ஜீவனுக்கான காரியம்னு ஒண்ணு இருக்குது. புறத்துல நம்ம எல்லாத்துக்கும் காரியம் செய்யறது வேற, இந்த அகத்துக்கு உண்டான இந்த கர்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த ஜீவன் அழியாமல் இருப்பதே ஜீவகாரியம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு உயிர் பசிக்கிற இருக்குது, மற்றவங்களுக்கு பசியோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தா பசி ஆற்றம் ஜீவகாரணியம். இது புறத்தினால செய்யக்கூடிய ஜீவகாரியம் காரணியம். இந்த அகத்துக்கான ஜீவகாரணியம் ஒண்ணு இருக்குது, நமக்கான ஜீவகாரணியம் இருக்கு. பெருமான் சொன்னாங்க மரணமில்லாத பெருவாழ்வு அப்படின்னாங்க. மரணமில்லாத பெருவாழ்வுங்கிறது எதுக்கு? இந்த தேகம் அழியாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வது மரணமில்லாத பெருவாழ்வுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜீவகாரணியம் இந்த காரணியம் இந்த எதுக்கு, இந்த கருணை, இந்த உடலுக்கான காரணம். இந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னா மற்ற உயிருக்கு நம்ம வந்து உணவு கொடுக்க முடியுமா? இப்ப இந்த பிறந்து இறந்து இப்படிங்கிற ஒரு வாழ்வியல் இருக்கு இல்லையா, இந்த வாழ்வியல் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனா இந்த ஜீவனுக்கான காரணியத்தை செய்யுங்க அப்படின்னா. அப்ப இந்த ஜீவனுக்கான காரணியம் என்ன செய்யணும்? தயவு, அன்பு. அழகா சொல்லிட்டாங்க. இந்த வாழ்க்கையை கொண்டு இதை வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உடல் அழியாது. உடல் அழியாதுன்னா இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். இந்த உடலை இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி என்றும் அழியாது. இந்த ஜீவனை, இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த உடல் இருக்குதா? இல்ல. ஆனா அப்துல் கலாம் ஐயா பேர் சொன்னா அந்த உணர்வு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா? அது அழியாது. அதுபோல இந்த உடல் அழிஞ்சு போயிடும். அந்த ஜீவகாரணியம் அப்படிங்கிற ஜீவனுக்கான காரணியத்தை இந்த அன்பு கொண்டு தயவு கொண்டு என்னைக்கு நம்ம அகத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவரை உணர்ந்து ஒன்றி வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உடல் அழிந்தாலும் இந்த அகம் என்றும் அழியாது. இதை பற்றி தான் முழுமையாக நம் பெருமான்ல இருந்து முன்னோர்கள் எல்லாமே இந்த ஜீவகாரணியத்தை சொல்லியிருக்காங்க. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளல் பெருமான் சொன்னது இப்போ ஓரறிவு இருக்கக்கூடிய அந்த உயிரின் மீது இருக்கக்கூடிய தயவு. அப்ப ஒரு நெல் இருக்குன்னா ஒரு வாரம், அது 1 மாதம் அதனோட ஆயுள் காலம் வச்சுக்கோங்களேன், அது காஞ்சு போயிடும், அது மீண்டும் இன்னொரு பிறப்பு எடுக்கும். அது பெருமானுக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்ப அந்த காஞ்சு போற உயிரை பார்த்து வேதனைப்படுற அளவுக்கு பெருமானை வந்து நம்ம சாதாரணமா நம்ம நினைக்க முடியுமா? அப்படி அல்ல. அப்ப அன்னைக்கு பெருமான் வாழ்ந்த காலங்கள் மிகப்பெரிய பஞ்சங்கள், உணவுக்காக வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டது. அப்ப அந்த ஞானத்தை நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
அப்ப இந்த ஜீவகாருண்யத்தை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறத பெருமாள் அதுக்கு தான் சத்திய தர்மசாலை ஆரம்பிச்சாங்க. அதனோடு மட்டும் இல்லாமல் அப்ப இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கும்பொழுது பெருமானுடைய பார்வைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? வாடி போய் இருந்திருப்பாங்க. ஒரு உணவுக்காக வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம அஞ்ஞானத்துல அறியாமையில வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவர்களெல்லாம் இந்த வாடி போன பயிர்களை போல இருக்கிறாங்களே அப்படிங்கிறது அவங்களை பார்த்து கூட பெருமான் சொல்லி இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு வெறும் பயிரை மட்டுமே நம்ம ஒப்பிட்டுட்டு நம்மளை அறிந்து கொள்ளாம இருந்துட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு உயிருமே இந்த பயிர் போல பிறந்து இறந்து காஞ்சி போயிருதே அப்படிங்கிறத பெருமான் மிக சத்திய தர்மசாலை கொண்டு வர முதல்ல என்ன பண்ணாங்க? இந்த பசிப்பினி அப்படிங்கிறத போக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த பசிப்பினியை போக்குனால் அதுக்கப்புறம் இந்த ஞான உபதேசம், சத்விசாரம், பரவிசாரம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களை அந்த இறைநிலை உணர்றதுக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமான் சத்திய தர்மசாலை நிறுவி சாப்பாடு போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? புறத்துல அன்பு, தயவு, கருணை கொண்டு அந்த செயலை செய்து அதை அறத்துல என்ன பண்ணாங்க? அதை அகத்துல என்ன பண்ணாங்க? தனக்குள்ள ஜோதி ரூபமாக அந்த இருக்கக்கூடிய அந்த இறைவரை பார்த்தாங்க. அதை பார்த்து மக்கள் தான் மட்டும் பார்த்தால் பத்தாது, மக்கள் எல்லாமே பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஞான சபை அப்படிங்கிறத கட்டினாங்க. இது சிற்சபை, இது புற்சபை, இதுதான் ஜோதி ரூபமாக இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது. எங்கெங்க இந்த அகத்துல இருக்குதோ அதை புறத்துல நான் உங்களுக்கு கட்டியிருக்கிறேன், நீங்களும் அதை அகத்திலே பார்த்து நீங்களும் அந்த நிலைக்கு வாங்கன்னு சொல்லி பெருமான் கட்டினாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? புறத்துல இருக்கிறத மட்டும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். மூன்றாவது நிலையாக பெருமாள் உள்தன்மையில் இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்கல. இன்னும் நம்ம பார்க்கல. இந்த மக்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புறத்துல வழிபாடு செய்யறதுல தான் பார்த்துட்டு இருக்கோம். பெருமான் அகத்துல இருக்கக்கூடிய வழிபாடுகளை சொல்லியிருந்தாங்க. அப்ப இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல ஜோதி காட்டுவாங்க, நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்ம உணர்வுகளை மேம்படுத்துவதற்கு நம்ம ஆலயங்களுக்கு போறோம், சபைகளுக்கு போறோம், வழிபாடு பண்றோம். பெருமான் என்ன பண்ணாங்க? அகத்துல பார்த்ததை புறத்துல ஞான சபையை கட்டி வச்சுட்டாங்க. நீங்களும் இதை போல பாருங்க, அகத்துல பாருங்க அப்படின்னு. மூன்றாவது ஒரு நிலையும் ஒண்ணு இருக்கு. தர்ம காரியங்கள் செய்தாங்க, அகத்துல இறைவரை பார்த்தாங்க, மூன்றாவது சித்தி அடைஞ்சிட்டாங்க. எப்படி? எதை பார்த்தாங்களோ அந்த ஜோதியோட ஜோதி அதுவாகவே. அதனாலதான் சித்தி வளாகம் ஒரு இடத்துல போய் இந்த மூன்று நிலைகளை நம்ம காட்டியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜீவகாருண்யம் அப்படின்ட்டு சாப்பாடு மற்றவங்களுக்கு போடுறது மட்டும்தான் ஜீவகாருண்யம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். பசிப்பினியை போக்குறது மிகப்பெரிய அருமையான ஒரு தர்மம் தான். ஆனால் அது மட்டுமே முழுமையாக புண்ணியம் சேரும். அதுக்கு மறுபிறப்பு ஒன்று உண்டு. அந்த மறுபிறப்புல ஒரு உயர்ந்த நிலை, ஒரு பிறப்பு நிலையை அடையலாம். ஆனால் இந்த அந்த இடத்துல சரி பண்ணிக்க விரும்புறேன் அவங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு செயல சாப்பாடு போடுங்க, இந்த சாப்பாடு போடுறேன் நான் போடுறேன்ற அந்த தன்மையில போடும்போது அந்த புண்ணியம் என்னை சேர்கின்றது காமிய கர்மான்னு சொல்றாங்க. அதே சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போட வேணான்னு அவர் சொல்ல. ஆனால் இதை நான் செய்யவில்லை, குருநாதர் தான் செய்கிறார், பரம்பொருள் தான் செய்கிறது, இறைவன் தான் செய்கிறார் என்று அந்த கர்ம வினைக்கு, அந்த புண்ணிய செயலுக்கு இன்னொருத்தரை நீங்க கை காட்டும் போது, இறைவனை கை காட்டும் போது அது நிஷ்காமிய கர்மாவாக மாறிவிடுகிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது, நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும். சோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிஷ்காமியமாக செய்யும் போது அதற்குண்டான புண்ணியமும் நம்மள சேர்றது இல்ல. உண்மையா சொல்லணும்னா அழகா சொல்லிட்டீங்க. இதையே இன்னும் புரியுற மாதிரி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றேன். தான தர்மம் பண்ணணும், தான தர்மம் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப தான தர்மம்னா என்ன? தானத்தையே தர்மமா பண்ணணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த தான தர்மம்னு சொன்னது. இப்ப நாம பொதுவா என்ன பண்றோம்? ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு பொருளை கொடுக்குறோம், ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு நான் தான தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்னு. தானத்தை தர்மமா செய்யணும். எப்படி பண்ணணும்? பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா அது தர்மம், தானம். நல்லா சாப்பிட்டு தனக்கு வேணுங்கிறத இறைவற்றை வேண்டறதுக்காக கோயிலுக்கு வருவாங்க. நல்ல நகையெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு நல்ல வசதியா இருக்கிறத வருவாங்க. அங்க போய் நின்றுகிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா இது தானமா? அப்ப அது தர்மமே கிடையாது. அப்ப அந்த தானம் பாத்திரம் இருந்து பிச்சை தானத்தை தர்மமா செய்யணும். அப்ப பசியோடு இருக்கிறவங்களுக்கு செய்யணும். அதுலயும் ஒரு சின்ன ஒரு தவறான பாத்திரம்னா எல்லாரும் பாத்திரம் நிறைய இருக்கான்னு பார்த்து கதாபாத்திரம் அதுக்கு கரெக்டா இருக்கா, அந்த கதாபாத்திரத்துக்கு அது தேவை அறிந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் அது பாத்திரம். இன்னொன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த அமிர்தம் அப்படிங்கிறது, இப்ப அமிர்தத்தை ஒரு சிறுதுளி அறிந்த குடித்தாலும் பருகினாலுமே இந்த தேகம் அழியாத வாழ்வியல் பெற்றலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த அமிர்தத்தை சுமந்துட்டு இருக்கிற பாத்திரம் அந்த நிலை அடையுமா? பாத்திரம் எவ்வளவு நாள்னாலும் அந்த நிலை அடைவதில்லை. பாத்திரமா தான் இருக்கும். அதை யாரு பருகுகிறோமோ அவங்கதான் அந்த நிலையை அடைய முடியும். அப்ப அந்த நிலைக்கு நம்ம பயணிக்கணும். நீங்க இது சொன்னோன்னே இன்னொரு கேள்வி எனக்கு வருது.
இப்போ உணவு அப்படின்னா ஜென்ரலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே கேட்குறேன், எந்த மாதிரி உணவுகளை இன்னைக்கு அதிகமாக எடுத்துக்கலாம்? மனசுக்கு பிடிச்ச உணவும் சாப்பிடுங்க, சரி, உடலுக்கு ஆரோக்கியமான உணவும் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு எதையும் வெறுக்காதீங்க, எதையும் விரும்பாதீங்க. ஒரு உண்மை என்னன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்வியல்ல எல்லாமே ரசாயனங்களான உணவு பொருள்களாக மாறிடுச்சு. மரபு விதை மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களாகவே மாறிடுச்சு. அப்ப இதை எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை தரணும்னு நம்ம தான் யோசிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இயற்கை வாழ்வியலுக்கு மாறுங்க. நான் பண்ண முடியாது, என்ன பண்றது, என்னால பண்ண முடியாது அப்படின்னா தற்சார்பு வாழ்வியல் ஒன்று இருக்கு. தனி மனித மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின் மாற்றம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருத்தர் மட்டும் பண்ணா எப்படி? ஒவ்வொருத்தரும் நினைத்தால் போதும், இந்த சமுதாயமே மாறிவிடும். அப்ப தற்சார்பு வாழ்வியலுக்கு மாறுங்க, இயற்கை உணவுகளுக்கு உட்கொள்ளணும், வாழுங்க. அப்ப அந்த காலங்கள் அதற்காகவே பயணிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்ற இயற்கை உணவுனா பழங்கள் அதிகமாக சாப்பிட இல்ல நீங்க இப்ப சாப்பிடுறதே நீங்க சாப்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. குறிப்பா இந்த உடல் நோய் ஏற்படுறதுக்கு அதிகமான காரணம் என்ன அப்படின்னா மனம் விரும்பக்கூடிய உணவு தான். இந்த வெளியில எது ஹெல்த்தினஸோ அதை கான்சியஸா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க. இதை புரியுற மாதிரி சொல்லணும். அவர் சொல்றது உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறாங்க. இப்ப சாம்பார் இருக்கு, சாம்பார் சாப்பிட்றோன்ற அறிவுக்கு டேஸ்ட்டுக்காக சாம்பார் ஊற்றி சாப்பிட்றீங்க. ஆனால் சாம்பாரில் என்ன இருக்குது? தண்ணி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸ். இதை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஹெல்த்தினஸ் வரும்? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாம்பார் ஊற்றுறதுக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கு, வேற கிழங்கு வகைகள், சுண்டல் வகைகள், வேற கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி அந்த ரா மெட்டீரியலை நம்ம கொஞ்சம் அவிச்சோ இல்லை வேக வைத்து சாப்பிடும்போது டைரக்டாகவே அதை எடுத்துக்கும் போது எந்த உணவெல்லாம் உங்களுக்கு ஆற்றலை தெரிகிறதோ அந்த மாதிரியான உணவுகளை கான்சியஸா அதுல என்ன சத்து இருக்குன்னு பார்த்து சாப்பிட சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம அனுபவத்திலேயே சொல்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. ஆனா எப்படி சாப்பிடுங்க சொன்னா 70% காய்கறி பழங்களா சாப்பிடுங்க, ஒரு 30% நவதானியங்கள், இந்த தானியங்கள், அரிசி, இது போல நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் இந்த 30% அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த உடலுக்கு இந்த கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அப்ப அதுவும் வேணும் நமக்கு. அப்ப அது மட்டுமே அதிகம். இன்னைக்கு நம்ம பாருங்க, குவாலிட்டி கம்மியாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் சாப்பிட்டு இருக்கிறோம். சாதத்தை நிறைய வச்சுக்குவோம், இந்த கூட்டு பொரியல் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா வச்சுட்டு இருக்கோம். இப்ப இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன். இப்போ உடல்ல மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, இந்த உடல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மனசோர்வு அடைகிறது, உடல் சோர்வு அடைகிறதுலேருந்து பல பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல மலக்குற்றமே மனக்குற்றத்துக்கு காரணமாகிறது. இப்ப சரியாக இன்னைக்கு மலம் போக மாட்டேங்குது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எவ்வளவு பேத்துக்கு இருக்கு. காரணம் என்ன? நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து இது வருது. இதுக்கு நீங்க நிறைய பேருக்கு இந்த டீ காஃபி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று நீங்க வச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க கிளியரா சொல்லிருங்க. ஏன்னா சில பேர் இன்னைக்கு இந்த மாதிரியான அந்த ஆவாரம்பூ டீயோ கரிசலாங்கண்ணி டீயோ நீங்க பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. மக்களுக்கு இதை நீங்க ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட சேர்த்து அதையும் நீங்க கிளியரா சொல்லிருங்க. அது முதல்ல இந்த மலச்சிக்கல் நம்ம போக்கணும் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு மருந்தா மாறணும். அப்ப யாருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்ப எப்படி உணவு மருந்தா மாறும் அப்படின்னா, அதுதான் சொன்னேன், 70% நீங்க காய்கறிகள், பழங்கள், கூட்டு பொரியல் இது போல நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உடம்புல சக்தியா மாறி உள்ள கழிவுகளா தங்காது. இப்ப இந்த மாவுச்சத்து உள்ள பொருட்கள் அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னா இந்த குடல்ல மாவுச்சத்து பொருட்கள் அதிகமா அடைந்து படிந்திருக்கும். அப்ப அது என்னது இருக்கக்கூடிய தன்மைக்கு ஆயிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணமாயிடும். ஏன்னா சரியா தண்ணீர் குடிக்கிறது இல்லை, பழங்கள் அதிகமாக சாப்பிடுறது இல்லை, நம்ம டென்ஷன், பயம், கோபம் அப்படின்னு சொல்லி வாழ்வியல வாழ்ந்துட்டு இருக்கும்போது உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம நோட்டீஸ் பண்றதே இல்லை. இது எல்லாம் தான் ஒரு காரணமாக அமைகிறது. மலச்சிக்கலுக்கு மட்டுமல்ல, உடல்ல பல்வேறு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விழிப்பு நிலையில உணவு கூட மருந்தா மாற்றணும். என்ன மாற்றணும்? காய்கறிகள் அதிகமா சாப்பிடுங்க, பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க, கீரை வகைகளும் நல்லா சாப்பிடுங்க, மாவுச்சத்து உணவு பொருட்களை முடிந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ளுங்க, சாப்பிடுங்க, ஒரு 30% மாத்துங்க. இது போல உணவு முறைகளை எடுத்து பலர் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு கூப்பிட்டு சொல்லும் போது சந்தோஷமாக இருக்கு. சோ இந்த மாதிரி உணவு முறைகளுக்கு நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னா, இதனாலதான் நம்ம இப்ப மெயினா நம்ம சாப்பிடுறது செரிமானமே ஆகுறது இல்லை. அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு. முதல்ல வள்ளலாரையா என்ன சொன்னாருன்னா, கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாரை கிடைக்கிறது இல்லை, அது போல பொன்னாங்கண்ணி வேணா சேர்த்துக்கங்க. இந்த 5 மிக்சிங் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ஓசிடி 12 வருஷம் 13 வருஷம் இருந்த ஓசிடி பிரச்சனையே கியூர் ஆகுது. நிறைய பேருக்கு அது அறிவை கொடுக்கிறது, சரஸ்வதினே சொல்றாங்க வல்லாரைய. ஆனா இன்னைக்கு அதவே முக்காவாசி பேர்னால இன்னைக்கு செரிமானம் பண்ண முடியறது இல்ல. காரணம் என்னன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போச்சு உள்ளுக்குள்ள ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் முக்காவாசி ஆர்கன்ஸ்ல இருக்கு. இப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பார்த்தேன்
இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொண்டு வந்தா உங்களுக்கு பெஸ்ட்லயே பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சஞ்சீவினின்னு ஒன்று நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ லிக்விட் ஃபார்மாவே மாத்தியாச்சு. அதை லிக்விட் ஃபார்மேஷன்ல எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே ரத்தத்துல கலந்துருது, செரிமானமே நம்ம கொடுக்கறது இல்லை. அந்த வகையில் இப்போ நம்ம சஞ்சீவினி வந்து பாத்தீங்கன்னா உயிராற்றலை அதிகப்படுத்துது. நம்ம இன்னைக்கு என்ன இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய தோசையோ இட்லியோ சட்னியோ பழங்களோ என்ன பண்ணுது, ஆற்றலாக கன்வெர்ட் ஆகி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுது. ஆனா இன்னைக்கு ரசாயன கழிவுகள் அதிகம் இருக்கிறதுனால உயிரணுக்களை இன்னைக்கு எதுவும் உற்பத்தி பண்றது இல்லை. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய சஞ்சீவினி டைரக்டாவே உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் போது என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளை கியூர் பண்ணி விட்டுருது. உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதுக்கு வந்துருது. மகாவிஷ்ணு ஐயா வந்து பேசுறாங்க, கேட்க நல்லா இருக்கு அப்படின்னா இது மனதுக்கு நல்லா இருக்கும். உடலுக்கு அப்போ உடலுக்கு ஆரோக்கியம் வேணும்னா என்ன பண்ணும், உண்ணக்கூடிய உணவுல இருந்து தான் நமக்கு ஆரோக்கியம் வேணும். அப்போ அந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அந்த உணவை எப்படி மருந்தாக சாப்பிடணும். அப்போ இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இந்த பழச்சாறு வகைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த மாவுச்சத்து உள்ள பொருட்களை 30% எடுத்துக்கோங்க. அதோட சேர்ந்து, ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்றது எல்லாமே வந்து ரசாயனம் ஆகிப்போச்சு. அது முழுமையாக நமக்கு ஆரோக்கியத்தை தருமா அப்படின்னா, வாழ்கிறதுக்கு வாழ்வியலை தரும், ஆரோக்கியத்தை தருமான கேள்விக்குறியாக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம இறைவர் மூலிகைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மூலிகைகளை மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகைகள் செய்யும். அதுதான் நம்ம சித்தர்கள் நம்ம காட்டினாங்க. அந்த மூலிகைகளை நம்ம வந்து உணவுகள்ல வந்து தினசரி வாழ்வியல்ல கொஞ்சம் நம்ம எடுத்துக்கும் போது நல்ல மாற்றத்தை தரும். இப்ப சஞ்சீவினி ஐயா சொன்னாங்க, அதை எடுத்துக்கலாம். அதே போல கரிசலாங்கண்ணியில டீ காஃபி, நார்மலா டீ காஃபி சாப்பிடலாமா? இதை பத்தி உங்க கருத்து என்ன, ஹானஸ்டா சொல்லுங்க. மனசுக்கு பிடிச்சதானே சாப்பிடுறோம். சரி, டீ காபி குடிக்கிறதுனால இந்த உடலுக்கு ஆரோக்கியமா? எல்லாத்துக்குமே தெரியுமே ஆரோக்கியம் இல்ல. ஆனா ஏன் சாப்பிடுறோம்? மனசுக்கு பிடிச்சிருக்கு, அடிக்ஷன் ஆயிடுச்சு அந்த டேஸ்ட். அதுக்கு மொத்தம் தெரிஞ்சுக்கங்க, டீ காஃபி அவசியம் இல்ல. இப்ப டீ காபி அப்படிங்கிற கலாச்சாரம் எப்படி வந்துச்சு, முதல்ல நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த டீ அப்படிங்கிற அந்த தேயிலைங்கிறது நம்ம நாட்டோட பாரம்பரிய பயிரா? கிடையாது, நம்ம பயிரே கிடையாது. வெள்ளக்காரவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வியாபார நிமித்தமாக செய்யப்படும் பொழுது பயிரிடப்பட்ட பயிர்களில் அதுவும் ஒன்று. ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, பயிரிடப்பட்டு அதை விற்பனைக்கு செய்யணும். நம்ம மக்கள் வாங்கல, யாருமே வாங்கல, ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தியே என்னன்னு தெரியாது. ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, இலவசமா எல்லாத்துக்கும் கொடுக்க வச்சாங்க, கொடுத்து டீ குடிக்க வச்சாங்க. குடிச்சு நம்ம மக்கள் பழகிட்டாங்க இலவசமா. அது குடிச்சாதான் மனம் போகுங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டாங்க. அப்ப மனம் மாறும்போது அப்படிதான் செயல்படுது, உடல் செயல்படுது. அதுதான் காரணம். அப்ப அதை குடிச்சு பழக்கமானவன டீ காபி குடிச்சவன காலையில் இருந்துச்சவன குடிச்சிட்டாதான் நமக்கு வந்து மனம் போகும் ஒரு மனநிலைக்கு மாறினதுக்கு அப்புறம் அடுத்து அவங்க விலையை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இவ்வளவு விலைன்னு நிர்ணயம் பண்ணி வியாபாரமா மாத்திட்டாங்க. என்னைக்கு நம்ம வந்து மனதுக்கு அடிமையாயிடும், நம்ம பொதுவாகவே எப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிட்டோம், மனம் சுவைக்கு அடிமையாயிருச்சு. இப்ப இந்த வாழ்வியல் என்ன ஆகி போச்சு, எல்லாமே சுவைக்கு அடிமையாயிடுச்சு, மனதுக்கும் அடிமையாயிடுச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, மனம் எதை விரும்புகிறதோ அதை தான் நம்ம உணவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப காபி டீ குடிக்கிறதுனால உடலுக்கு நல்லதா அப்படின்னா எந்த நல்லதுமே கிடையாது. நமக்கு தெரியுதுதான், இருந்தாலும் அதை தவிர்க்க முடியல. நான் என்ன சொல்றேன், குடிங்க, காப்பி குடிச்சாலும் குடிங்க, டீ குடிச்சாலும் குடிங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குடிச்சுக்கோங்க. இந்த மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. மீதி நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து கரிசலாங்கண்ணி டீ, ஆவாரம்பூ டீ, இந்த அத்தி பொடி, அத்தி மிகப்பெரிய அது வந்து என்னன்னா காயகல்பத்திலும் சொல்ல போனா மிக அருமையான மருந்து அத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தி, அப்புறம் இந்த கிழங்கு வகைகள்ல சில சூப்புகள் எல்லாம் இருக்கு. இது போன்ற தினசரி நீங்க டீ காபி குடிக்கிறத விட அவ்வளோ இது சுவையா இருக்குது. இது போல வாழ்க்கையில இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், மனதுக்கு உண்டான சந்தோஷமும் கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நம்ம கொடுக்கும். அப்போ உணவை நம்ம மருந்தாவும் மாத்திக்கலாம். இது எங்க கரிசலாங்கண்ணி டீ அண்ட் ஆவாரம் டீ, இந்த அத்தி பொடி அப்படின்றது என்ன பண்ணுது, இது வரைக்கும் ஏதாவது மிராக்கிள் பண்ணியிருக்கா, சாப்பிட்டவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏதோ 2-3 ஷேர் பண்ணிக்க. ஒரு 6 வருட ஆராய்ச்சி, இது என்னுடைய வாழ்க்கையில 6 வருட ஆராய்ச்சியில இந்த 5 பொருட்களையுமே வந்து 4 பொருட்களையுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் மட்டுமல்ல, எல்லா என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து பார்த்துட்டோம். ஒரு சின்ன உதாரணம், இந்த கரிசலாங்கண்ணி டீ, கரிசலாங்கண்ணியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லவே வேண்டாம். இந்த உடலை சுத்த உஷ்ணத்தை முதல்ல எழுப்பி கொடுக்கறதே வந்து என்னுடைய அனுபவத்தில் கரிசலாங்கண்ணி மிக அற்புதமான. அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சுத்த உஷ்ணத்தை எழுப்புறதுக்கு. அப்போ அந்த உடல்ல அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், தோல் சம்பந்தமான வியாதி, முடி கொட்டுறது, இந்த கண் பார்வைக்கு இருக்கிறது, ரத்தத்தை தூய்மைப்படுத்துறது, இது எல்லா வேலைகளையும் வந்து இந்த கரிசலாங்கண்ணி அருமையா பண்ணிடும். சாப்பிட்ட உணவு எளிமையா ஜீரணமாக்கிடும், அது செய்யும். ஆவாரம்பூ
ஆவாரம்பூன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம உண்ணக்கூடிய உணவுல தங்கச்சத்துன்னு ஒண்ணு இருக்குது. அது எந்த பொருட்களையுமே கிடையாது. அந்த மூலிகை ஆவாரம்பூல தான் இருக்குது. தங்கச்சத்து நிறைந்த மூலிகை அப்படின்னா அது ஆவாரம்பூ தான். அந்த ஆவாரம்பூ பொதுவாகவே நம்ம உண்ணக்கூடிய உணவுல வந்து அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது இன்சுலின் அளவாக இருக்குது இல்லையா, அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற சக்தியை சமநிலைப்படுத்தி சக்தியாக மாத்துறது இந்த ஆவாரம்பூ தான். இன்னைக்கு நீரிழிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நீரிழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய கதை, எளிமையா சொல்லிடலாம். இந்த சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த இன்சுலின் அளவு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதுக்கு இந்த சமநிலைப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதற்கும் இந்த ஆவாரம்பூ மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதுக்கு அவ்வளவு மருந்து அந்த ஆவாரம்பூ. அடுத்து அத்தி. அத்தி அப்படிங்கிறது அத்திக்கு மிஞ்சி வேற மருந்து இல்லைன்னே சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதுல. அந்த அத்தி என்ன அவ்வளவு பலம் தருது அப்படின்னா, முதல்ல அத்தி பண்ணக்கூடிய வெளியே ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். ஒரு மனிதனுக்கு ரத்தம் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னாலே எந்த வியாதியுமே கிடையாது. அப்ப அந்த அத்தி அதை செய்யுது. அத்தினா நான் சொல்ற அத்தி இந்த வட்ட வட்டமா வந்து கோத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அது அல்ல. நாட்டு அத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நாட்டு அத்தி பழங்கள் அதை வந்து தயாரிப்பு, அதுக்கு ஒரு முறைகள் இருக்கு. தயார் செஞ்சு பண்ணும் பொழுது அது நல்ல பலம் தருது. முதல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்துது. நீங்க அதிகமா பிரச்சனை இருக்கிறது என்னன்னா ஹீமோகுளோபின் பிரச்சனை அப்படின்னு. அதை நீங்க எடுத்துக்கிட்டே ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்காது. முக்கியமா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, மாதவிடாய் சம்பந்த பிரச்சனை. மாதவிடாய் சில பேர்த்துக்கு அதிகமா போகும், சில பேர்த்துக்கு போகவே போகாது. இதெல்லாம் எத்தனை பெண்களுக்கு அதிசயமா வந்து அதெல்லாம் போட்டு காட்டினா அது பெரிய விளம்பரமாவே ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம். யாருக்கு அது கிடைக்கணுமோ அது கிடைக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அது அடுத்து வந்து முடவாட்டு கொடுக்கறத கொடுங்க, நம்பரை கொடுத்துருங்க, கீழே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நான் என்ன சொல்றேன்னாங்க, பிசினஸ் இன்னைக்கு வேற வேற மாதிரி பண்றாங்க. மக்கள் பட்டது போதும். இப்போ இந்த சேனலுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ்குள்ள தான் இன்றைய சூழ்நிலைக்கு இருக்காங்க. இதுல எத்தனை பேர் இதை வாங்குறாங்க வைக்கிறாங்கன்றதுல உலகத்தவே நம்மளால திருத்த முடியாது, மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கண்ணெதிர்க்க நம்ம சொல்றதை கேட்டு நல்ல வாழ்வில் முறைக்கு மாறணும் அப்படின்ற வேகத்துல இருக்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்கலாம் இல்லையா? ரொம்ப மறைச்சு வச்செல்லாம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஓபனா கொடுக்க ஆரம்பிச்சு. இல்ல இப்ப மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எதுக்குன்னா அடுத்த நொடி யாருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அதுக்குதான் இறைவன் வந்து இந்த வாழ்வியல் அனுபவத்தை நம்ம கொடுத்தாங்க. அதை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்குவோம். யாரு வேணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அப்ப அதே மாதிரி அந்த கிழங்கு சூப்புன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது வந்து மிகப்பெரிய அதிசயமான ஒரு சூப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முடக்குவாதம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, மூட்டு கை கால் வலி, இந்த நரம்பு சம்பந்தமான வலி, அதை சாப்பிட்டு குணமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப கை கால் வலி தாங்க முடியல அப்படின்னு இருக்காங்க, அந்த சூப்பை போட்டு 2 நாள் குடிச்சு பாருங்க, சராசரி எவ்வளவு பேர் அதிசயமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய இறைவர் வந்து நமக்கு மூலிகைகளாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதை சரியா நம்ம பயன்படுத்திக்கல. ஏன்னா நம்ம மனம் விரும்பின போக்கிலேயே உணவுகளாக நம்ம எடுத்துட்டு இருக்கிறதுனால, அதனாலதான் சொல்றது கொஞ்சம் மூலிகைகளுக்கும் மாறுங்க, இதையும் கொஞ்சம் மருந்தாக எடுத்துக்கோங்க. மருந்துல உணவு தான் வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறப்ப இதை மருந்தாத்தான் எடுத்து ஆகணும், உணவா எடுக்க வேண்டாம்னு சொல்லு. அவ்வளவு தூரம் போகவே வேண்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ஒரு நாளைக்கு கசலாங்கண்ணி டீ ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஆவாரம்பூ டீ ஒரு வேளை, ஒரு நாளைக்கு அத்தி தேங்காய் பால் போட்டு குடிக்கலாம், பால்ல போட்டும் குடிக்கலாம். சில பேர் பால் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, பால் குடிங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிங்க. அது மாட்டு பாலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்றது. பால் குடிங்க, மாட்டு பாலா இருந்தா குடிங்க. ஏட்டு மாடு கிடைச்சாலும் பரவாயில்ல, வேற வழி இல்ல. இன்னைக்கு அது அதிகமா எங்கேயும் கிடைக்கிறது, ஜெர்சி தான் கிடைக்குது. ஏதோ என்னைய கேட்டா பாலே வேணாங்கிற, இன்னைக்கு வர்றது பாலே கிடையாது. இல்ல இந்த மாதிரி சில விடயத்துக்கு மருந்தா தேவைப்படும். அதனாலதான் பாலே வேண்டாம்னா தவிர்த்துருங்க, தேங்காய் பால் எடுத்துங்க. தேங்காய் பால் மருந்து எதுவுமே கிடையாது. இந்த அத்திய தேங்காய் பால்ல போட்டு தேன் கலந்து நாட்டுச்சக்கரை கலந்து குடிச்சு பாருங்க, அவ்வளவு அற்புதம். கருப்பட்டியும் எடுத்துக்கலாமா? கருப்பட்டி தேங்காய் பால் கருப்பட்டியும் போட்டுக்கலாமே, அதான் அதை விட அற்புதம். நான் சொன்ன இது எல்லாத்துக்குமே கருப்பட்டி போட்டுக்கலாம், சூப்பை தவிர. சூப்புக்கு அதே மாதிரி, ஏன்னா நாட்டு சர்க்கரையோட கருப்பட்டி இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் கிடைக்கும். டேஸ்ட் மட்டும் இல்ல, நமக்கு ரத்தத்துல சக்திகளை அதிகமா கொடுக்கக்கூடியதுல கருப்பட்டி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த சூப்பு வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் தான், ஒரு 200 மில்லி தண்ணி போட்டு கொதிக்க வச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் எந்த சுவைக்கு நீங்க போடணுமோ போட்டுக்கோங்க, தக்காளி இருந்து போட்டு எடுத்து வச்சு குடிச்சு பாருங்களேன். நீங்க வந்து அசைவ சூப்பையே வெறுத்துருவீங்க. அவ்வளவு அற்புதமான சுவையா இருக்கும். இதை யாருமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா இதுல லாபமே கிடையாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த 100 கிலோ கிழங்கு சூப்பு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதை முதல்ல பவுடர் டைப்ல போட்டது நம்ம தான்.
100 கிலோ எடுத்தீங்கன்னா 10 to 15 கிலோ தான் வரும். அப்ப இதுல எவ்வளவு லாஸ்? வேலையும் ஜாஸ்தி, லாஸும் ஜாஸ்தி. நமக்கு வருமானமே அதுல கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் இது கொண்டு போய் சேவை மனப்பான்மைக்காக தான் செஞ்சுட்டு அதை யாரும் செய்ய மாட்டாங்க. அது அப்படியே அந்த கிழங்க கொதிக்க வச்சு சூப்பா தான் கொடுத்துருவாங்க. அது உடனடியாக வந்து எளிமையா முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷங்கய்யா. ஏன்னா உணவை பற்றி மெயினாக இப்போ நீங்கள் வந்ததே மக்களுக்கு இந்த உணவை பற்றிய ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நான் நினச்சேன். அதை வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கிற மாதிரி ஒளிவு மறைவில்லாமல் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அற்புதமாக உட்கார்ந்து சொன்னதுக்கே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இன்னொரு வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து ஜெயிச்சுட்டேன்னு சொல்லாத, ஜெயிச்சுட்டு சொல்லு, அப்போ தான் இந்த உலகம் கேட்கும் அப்படிம்பாங்க. சாப்பிட்றது முக்கியமே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, மோல் நீ சாப்பிடாம இருந்து சொல்றா, ஏன்னா நாங்கள் சாப்பிடாம தான் இருப்போம்னு சில பேர் இருக்காங்க. அதாவது நான் பொது மனிதர்கள் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பொது மனிதர்கள் இருக்காங்க. யோக வாழ்க்கைக்கு வந்தோடனே ஒரு சில பேருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நம்ம பெரிய கடவுளே ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. பெரிய பெரிய அட்டமாசத்துகள் கை உண்ணவங்களே அனிமா லகிமா மகிமா பிராப்தி பிரகாமி வசித்துவம் வீசத்துவம் அட்டமாசத்து கை உண்ணு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டாங்க. நேற்று பயிற்சி வாங்கினவங்க, முந்தானத்து பயிற்சி வாங்கினவங்களாம் ஒரு குறிப்பிட்ட அனுபவம் வரும்போது கடவுள்ன்ற தன்மைக்கு போய் சாப்பிடவே கூடாதுன்ற தன்மைக்கு போறாங்க. அது உயிருக்கே எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தா முடியும் அப்படின்றது தெரியறது இல்லை. ஸோ அதை வந்து மக்களுக்கு உணர்த்தணுன்றக்காக தான் நான் மட்டுமே சொன்னா நல்லா இருக்காது. சாப்பிடாம இருந்த ஒருத்தர், சாப்பிடாம 300 நாட்கள் மேல இருந்த ஒருத்தர் அது சாதனையா பண்ணி அது அவசியம் இல்லை, சாப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நீங்களா தான் இருக்க முடியும். அது அவசியம்ன்றதுனால மட்டும்தான் இப்போ இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வேலைக்காரன் ஐயான்னு சொல்லிட்டு திருப்பூரூர்ல இருந்தாரு. பல வருடங்களாக உணவு இல்லாம வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறாரு. நோயோட வரக்கூடிய பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம்ன்றதை கொடுத்து கியூர் பண்றாரு. அவர் வாழ்க்கை முறை வேற. ஆனா எல்லாருமே அவரை மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே தான் அவருமே சொல்றாரு, என்ன மாதிரி இருங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இந்த மாதிரி சாப்பிடாம இருக்குன்னு சொல்ல, அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட இருங்க, 4 உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதுங்க, பண்ணின்னு சொல்லாதீங்க, மாடுன்னு சொல்லாதீங்க, சின்ன புள்ளன்னு சொல்லுங்க, பெரிய புள்ளன்னு சொல்லுங்க. அது அவருடைய கருத்து. சோ அந்த உணவு முறை இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதரோட வீடியோவை தொடர்ந்து அதை பார்த்து மக்கள் வந்து உணவே இல்லாம வாழ்றதுக்கு வந்து தவறான ஒரு மோட்டிவேஷன்ல போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மெயினா வந்து உங்களை வந்து இந்த இன்டர்வியூ எடுத்தது. ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாலோ இல்ல ஸ்பெஷலா ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னாலோ நீ ஃபைனலா சொல்லிடலாம். இல்ல முக்கியமா வந்து அழகா சொன்னாங்க, உணவு இல்லாமல் வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த தவறு தான் நடந்துட்டு இருக்குது. இந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, அதுக்காக இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சாப்பிடாம இருந்த 300 நாள். இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, சாப்பிடாம இருந்தா யாருமே வந்து இங்க இந்த இறைவெல்லாம் அடைய முடியாது. இதெல்லாம் வந்து கற்பனை. இது வந்து எளிமையா புரிஞ்சுக்கணும்னா யோக மார்க்கம் வேற, இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது. யோக மார்க்க குடும்பத்தில் இருக்கணும், இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தலைகீழா நிற்கணும், அந்த யோகம் போகணும், இந்த யோகமும் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வாழ்வியலா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இயல்பு வாழ்க்கையில வாழுங்க, கற்பனைகள்ல வாழாதீங்க, நிஜத்துல வாழுங்க. அப்ப இப்ப நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு வேலையா சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்றேன், போதும். அதுக்கு மேல உணவு தேவையில்லை. ஏன்னா எதையும் வெறுக்கவும் கூடாது, எதையும் விரும்பவும் கூடாது. அப்படிங்கிறப்ப இந்த உயிர் இந்த உடல்ல தங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு சாப்பிட்றோம், அது போதும். அப்போ பசிக்கு சாப்பிடுங்க. சாப்பிடாம இருந்தால் யாரும் இறைவனை அடையலாம் முடியாது. அதனால் இந்த கற்பனைகள் எல்லாம் வாழ வேண்டாம். பசிக்கும் போது சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம பிறப்பு என்பது வரம், நமது வாழ்க்கை என்பது தவம், உணவு என்பது மருந்து. தனி மனித மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின் மாற்றம். என்னால் முடியாதுன்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னால் முடியும், நம்மளால செய்ய முடியும் ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னா தான் இது தனிமரம் வந்து மிகப்பெரிய தோப்பாக மாறும். இந்த தனி மனித மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின் மாற்றமாக அமையும். இப்போ மகாவிஷ்ணு ஐயா வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு மனதை பற்றியும் ஆன்மீக பற்றியும் வாழ்வியலை பற்றியும் போதிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க ஒருத்தர் மட்டும் வந்து இது போல வந்து பத்தாது. எவ்வளவு நாள் நானே பேசிட்டு இருக்க முடியும்? இதை கேட்டு யாரு இதை வார்த்தைகளா பார்க்காம வாழ்க்கையை என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த இடத்துல வந்து பல 100 மகாவிஷ்ணுவா உருவாகி. அதான் விஷயம். அதுதான் உங்களையும் கூப்பிடுறதுக்கு உண்டான மெயின் காரணம் என்னன்னா, எல்லாரும் என்னமோ நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்துல ஒரு அதிசய தெய்வ பிறவி மாதிரியே பாக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களும் தெய்வ பிறவிதாயா, ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் அந்த இறையாற்றல் உண்டு. பாருங்க, நான் பேசுறதை விட இப்ப என்னோட வீடியோவில் நாள் நீங்க பாத்தீங்க, என்னப்பா இப்படி பேசுறாருன்னு நினைச்சீங்க, என்னோட எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி நீங்களும் இப்படி மாற முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டு தான் கிருஷ்ணாத்மா அவர்கள். எளிமையா புரிஞ்சுக்கோங்க, இயல்புல வாழுங்க,
இறை வாழ்வியலை யாரையும் ஏமாத்தாதீங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த 4 அறைக்குள்ள வந்து ஒரு கண்காணிப்பு கருவி இருக்குது, அந்த அறையில இருக்கும்போது தான் நம்மளை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த அறையை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா யாரும் பார்க்கறல, என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம், இந்த இறைவர் அப்படிங்கிற மிகப்பெரிய கண்காணிப்பு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுல இருந்து யாருமே தப்ப முடியாது. ஆன்மீகத்தின் பேர்ல யாரையும் ஏமாத்தாதீங்க. அன்பு கொண்டு வாழுங்க. இங்கே எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி வாழுங்க. இறைவரை தேடி யாரும் அலையவே வேண்டாம். என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன், இறைவரை தேடி யாரும் அலைய வேண்டாம். இறைவர் நம்மை தேடி வருவார். அதுக்கு அன்பு ஒன்றுதான் பிரதானம். அகத்தியர் அதான் சொல்றாரு, அன்பே சிவம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை, அவர் பாருங்க, சிந்தனை, தான தர்ம செய்யும் கூட அந்த சிந்தனை மட்டும் வந்து விட்டது என்றால் இவன் இறைவனை தேட தேவையில்லை, இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவார். இதுதான் வாழ்வியல். இதுதான் ஏன்னா அந்த சிந்தனை வந்துருச்சுனாவே கொடுக்கணும்ன்றதுக்கு தகுந்த மெட்டீரியல் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அது அன்பு, தயவு, கருணையின் போது தானாகவே அந்த வாழ்வியல் அதுவாகவே மாறிடுது அல்லவா? இப்போ இந்த தருணத்துல வந்து எல்லாம் வல்ல அந்த இறைவருக்கும் ஐயா குருமார்கள் அவருக்கும் மகாவிஷ்ணு அவர்களுக்கும் தான் கண்டிப்பா நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த தருணத்தில் நீங்க வந்து இதை சொல்லுங்க அப்படின்னும் போது இது தற்செயலா நடந்தது, எதிர்பார்க்காம நடந்தது, திட்டமும் இல்லை. ஏன்னா இந்த கணம் தான், அடுத்த கணம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல இது தற்செயலாக நிகழ்ந்தது. இது இறைவனுடைய அருளால், இறை இதை எது வெளிப்படுத்தணும்னு விரும்பி இருக்கிறாங்களோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. மிக்க சந்தோஷம். மீண்டும் இது போல வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து இறைவருடைய எண்ணங்களாக இருக்கும். அதுக்கு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து கண்டிப்பாக வழிகாட்டுவதாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். நன்றி. நன்றி. இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு அற்ப உடலை மேலே இருந்து உயர் ஆத்மாக்கள் வழி நடத்தும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குருகடாட்சம்.